சுகுமார் நான் கை காட்டுறாரு, அப்படி லெசன் போயிட்டாரு, என்னாச்சுன்னு தெரியல. சுகுமார் ப்ரோ கோவஸ்ட்ல இருக்காருங்க. பரணி சுகுமார் ப்ரோ கோவஸ்ட்ல இருக்காரு. ஓகே எமோஜி போடுறாரு. சுகுமார் ப்ரோ சொல்லுங்க நீங்களே. அட டவுன் போடுறீங்க இல்லையா? சரி எக்ஸிட் ஆயிட்டு திரும்ப வாங்க. பரணி நீங்க பேசுறீங்க போல இருக்கு, கேட்கல. கேக்குதாண்ணா? இப்பதான் கேக்குது. அப்ப இப்பதான் பேசுறீங்களா? சரி சுகுமார் ப்ரோ எக்ஸிட் ஆயிட்டு திரும்ப வாங்க பிரதர். இல்ல அப்ரூவ் பண்ணிருக்கேன் சுகுமார் ப்ரோ. இப்ப பேசுவார் பாருங்க சுகுமார். கேக்குது பிரதர். அப்ப கிளியரா தான் இருக்கு. ஏற்கனவே கோவஸ்டா தான் இருக்கீங்க. இல்ல அது ஃபர்ஸ்ட் கோவஸ்ட்ல இருந்து அது கீழே போயிடுச்சு, என்னன்னு தெரியல. அக்செப்ட் பண்ணவனே கீழே போயிடுச்சு. சரி ரைட் ஓகே. இப்போ வந்து இன்னைக்கு வந்து பரணி அப்டேட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒன்னு சொல்லணும் எல்லாருக்கும். நானும் ஒன்னு சொல்லணும். சரி நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் மேட்ச் பாத்தீங்களா? வெறித்தனம். இந்த பார்த்துட்டா இருந்தா லைவ் அடி வெளுத்து விட்டாங்க. ப்ரோ ஒன்னு சொல்லிட்டா ப்ரோ மேட்சை பத்தி. நான் வந்து சிஎஸ்கேல நீங்க இனிமேட்ல இருந்து தோனி இந்த வரையும் ஸ்டீஃபன் ஃபிளமிங்க்கு வேலையே இல்லை, ஓகேவா? இனிமேட்ல இருந்து ஸ்டீஃபன் ஃபிளமிங்க்கு வேலை இருக்கு. அந்த ஆள் இத்தனால ஓபி ஆச்சுன்னா தெரிஞ்சு இதுல இருந்து பார்த்தா. இனிமேட்ல ஒரு கோச்சை மாத்தினாதான், கோச் பேட்டிங் பவுலிங் கோச் ஃபீல்டிங் கோச் எல்லாம் மாத்தினாதான். ஏன்னா உள்ள ஓபி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ரோ ஒன்னு சொல்லட்டுமா? சிம்பிள். தோனி வந்து ஸ்டெப் டவுன் ஆனா அந்த இடத்துல ஒரு பேட்டிங் பொசிஷன் வந்தாலே டீம் மாறிடும். அதான் சொல்றேன், உனக்கு தோனி கோச் ஆகணும் அப்படின்னா தோனி பிளேயர் ஆகிறது வேற ஏதாவது ஒருத்தர் வந்து கோச் ஆகணும். ஸ்டீஃபன் ஃபிளமிங் சத்தியமா நீங்க வந்து ஸ்டீஃபன் ஃபிளமிங்கோட நீங்க அதே சிஎஸ்கே பிரான்சைசிஸ் ஆகட்டும், அது T20 கோச்சிங்கா நீங்க போய் பாருங்களேன், ஒண்ணுமே கிடையாது. அவன் இவனே பேசுவான். நீங்க வந்து பேச்சுதான், அவர் எதுவும் பண்ண மாட்டார் ப்ரோ. இவர் சொல்றதுதான் எல்லாமே நடக்கும். சரி ஓகே, அது டாபிக் அப்புறம் போவோம். யாரு மீட் பண்ணது? பரணியா? பரணி தான். சரி பரணி சினிமா அப்டேட் போயிருங்க. இல்ல போயிருங்க. அதுக்குதான் அவன் பண்றான் ப்ரோ. நான் சொல்லிடுறேன் ப்ரோ. அப்புறம் தான் பரணி பரணி. அட இருங்க பரணி, அவர் அப்டேட் சொல்லிட்டுங்க. இருங்க அப்டேட் சொல்லிட்டோம். ப்ரோ இது சொல்லி முடிச்ச மறந்துடுவோம் ப்ரோ. ஃப்ளோல இருக்கேன். பரணி பரணி சொல்லட்டுமா? அப்ப கேப் விடாங்க, சொல்லுங்க. அதை விட்டுங்க, பரணி திரும்பி போட்டுருவான். சொல்லாதீங்க. பிரியான்சாரியா யாருமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆனா பிரகாஷ் ப்ரோ பிரியான்சாரியா கேப்டனா போட்டு சொல்லி அடிச்சாரு. தூபம் போடுறாரு. ஆனா உண்மை அது. அவரையே கேளுங்க. பரணி பத்தி உங்களுக்கு தெரியுமா? அவ ஆடின ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வைஸ் கேப்டனா போட்டவர் பரணி. உங்களுக்கு என்ன தெரியும்? இன்னைக்கு பிரகாஷ் ப்ரோ கேப்டனா போட்டாரு. ஏங்க இன்னைக்கு போடுற பிரச்சனைங்க, ஃபர்ஸ்ட் மேட்ச் போட்டதாங்க கெத்து. நான் பரணி 100 அடிப்பான்னு முன்னாடியே அவருக்கு இன்ஃபர்மேஷன் வந்துடுச்சுப்பா. ஆனா மனசாட்சி இல்லாம இந்த சினிமா அப்டேட் சொல்லும் போது தடுத்து ஏதோ முக்கியமா சொல்ல போறாருன்னு பார்த்தா என்ன பண்ணிட்டு இருக்காரு பாருங்க. ஃபர்ஸ்ட் பரணி வந்து சொல்லிட்டோம், அப்டேட் சொல்லி கண்டினியூ பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம கடைசியா சினிமா கிரிக்கெட்டுக்குள்ள போவோம். இல்ல எனக்கு ஒரு செகண்ட் நான் லைட்டா கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். எனக்கு ஓவர்லாப் ஆற மாதிரி ஃபீல் ஆச்சு, அதனாலதான் வந்துட்டு மியூட் பண்ணேன். வேற ஒன்றும் இல்லை, சாரி. ஓகே, இன்னைக்கு வந்து மிகப்பெரிய அப்டேட்னு பார்த்தா அல்லு அர்ஜுன் அட்லி ப்ராஜெக்ட் வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் மிகப்பெரிய இது. அவங்க ஒரு வீடியோ மாதிரி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ் ஏஞ்சல்ஸ் போய் அந்த விஎஃப்எக்ஸ் டீமு அவங்கக்குள்ள மீட் பண்ணி பேசியிருக்காங்க. அதுதான் மிகப்பெரிய அப்டேட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாநாடு அந்த படம் ஜப்பானில் மே மந்த் ரிலீஸ் ஆகுது. மலையாளம் ஃபிலிம் வாலா அதோட பார்ட் 2 இன்னைக்கு வந்து பூஜையோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், ரெட்டத்தலை படத்தில் வந்து தனுஷ் வந்து பாடியிருக்காருன்னு சொல்லி இந்த அன்னைக்கு அஃபிஷியலாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சாம் சிஎஸ் தான் மியூசிக்கல். ரெட்ரோவோட பிடிஎஸ் காமிக்கு நேற்றே வரலன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்க, இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க எபிசோடு 9. அதுவுமே ஒரு மாதிரி ஃபன்னாக இருந்துச்சு. கல்யாண கலவரம் அந்த படத்தோட சாங் மேக்கிங் வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. லவ் மேரேஜ் படத்துலேருந்து லெனின் அப்படின்ற தெலுங்கு ஃபிலிம் அதோட டைட்டில் கிளிம்ஸ் விட்டுருந்தாங்க. அகில் அக்கினி அவர் தான் நடிக்கிறாரு, ஸ்ரீலீலா நடிக்கிறாங்க, நாகார்ஜுனா அக்கினி வந்து ரிலீஸ் பண்ணுறாரு, தமிழ் மியூசிக்கு. அதே மாதிரி ரெட்ரோ குட் பேட் அக்லி 2 படமுமே வந்து சேட்டலைட் ரைட்ஸு சன் டிவி வாங்கியிருக்கிறதாக தகவல். அதே மாதிரி ரெட்ரோ படம் வந்து ஏப்ரல் 18 ஜவஹர்லால் ஸ்டேடியமில் இது ஆடியோ லான்ச் நடக்குது. ஸோ அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கூடிய சீக்கிரம் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி அஜய் தேவ்கன் அவரோட ரெய்டு 2 அந்த படத்தோட ட்ரெய்லர் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஒடேலா 2 அந்த படத்தோட ட்ரெய்லருமே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க.
தமன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மாஸ் மோட்ல இருக்காங்க. எனக்கு ட்ரெய்லர் அது ஒரு மாதிரி என்ன சொல்ல, தெலுங்கு ஃபிலிம் ஒரு கமர்ஷியல் டெம்ப்ளேட் ஃபிலிமா இருந்துச்சு. அது எனக்குமே ஓகே அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அது நல்லா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அவ்வளோதான் இன்னைக்கான அப்டேட்ஸ். ஏதாவது விட்டு போயிருந்துச்சுன்னா சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். மேஜர் அப்டேட்ஸ் இதுதான் நினைக்கிறேன். நேத்து சொன்னீங்களா இல்லையான்னு தெரியல. என்னது ப்ரோ? நேத்து சொன்னீங்களா இல்லையான்னு தெரியல. அந்த அதுதான் சர்ப்ரைஸ் பாட்டோட வீடியோ சாங் வந்துருச்சு. அது நான் சொல்லல ப்ரோ. அது ஆனா நான் இன்னைக்கு ஜஸ்ட் யூடியூப்ல பார்த்தேன், அந்த டைம் லைன்ல வந்துச்சு. ஆனா அந்த முக்கியமான ஸ்டெப்பை கட் பண்ணிட்டாங்க. ஆமா, அதுதான் கோர்ட் கேஸ் ஆச்சுல்ல. அத கோர்ட் கேஸ் ஆயிடுச்சுல்ல, அவ்வளவுதான். சரி, அதை விட இன்னைக்கு வந்து முக்கியமான அப்டேட் என்னன்னா பரணி, ஜூனியர் என்டிஆர் பிரசாந்த் நீல் படத்துடைய அப்டேட் வந்து நாளை 12 மணிக்கு வருது. ஓகே. ஆமா, அது சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அது அஃபிஷியலா நாளைக்கு வருதா? கன்ஃபார்மா? ஆமா, அபிஷியலா வருது. அவங்க அபிஷியல் பேஜ்லயே போட்டாங்க. டைட்டில் சொல்லுவாங்க. நாளைக்கு 12/6 வருது. டைட்டில் பிளஸ் ரிலீஸ் டேட் சொல்றாங்க. சூப்பர். நான் 4 படம் புக் பண்ணியிருக்கேன் பேக் டு பேக் சொன்ன மாதிரியே. ஸோ 4 படமும் பார்த்துட்டு சொல்றேன். காலை ஃபர்ஸ்ட் ஷோ குட் பேட் அக்லி, அதுக்கப்புறம் மரண மாஸ், அதுக்கப்புறம் பசுகா, அதுக்கப்புறம் அலக் புலா ஜிம்கானா. இதெல்லாம் முடிச்சுட்டு நான் ஸ்பேஸ் வரேன். சரி, நானும் நீங்க போனீங்கன்னா ஈவினிங் தான் வெளியே வருவீங்க மாதிரி. ஆமா ப்ரோ. சாப்பாடுலாம் அங்கேயே சாப்பிடுவீங்களா? எஸ். சரி, பிரகாஷ் ப்ரோ, சுகுமார் ப்ரோ, பரணி ப்ரோ, மூவருக்கும் மிக்க நன்றி. இந்த ஸ்பேஸில் வந்து மதன் என்ற புதிய நண்பர் கிடைத்து அவருடன் படம் பார்க்க டிக்கெட் புக் செய்துள்ளேன். மிக்க நன்றி. சூப்பர் ப்ரோ. அதே மாதிரி இன்னொரு நண்பரும் புதுசாக சேர்ந்திருக்கிறார். அவரது பெயரை மட்டும் தான் இப்பொழுது ஃபாலோ செய்துள்ளேன். அவரை நம்பரையும் வாங்கி. என்ன கட் ஆயிடுச்சா? சைட்ல ஆளுங்க வந்துட்டாங்க. சுகுமார் ப்ரோ, இன்னைக்கு சுத்தியாசன் ஒரு பிக்கு போட்டீங்களே, நல்லா இருந்துச்சு ப்ரோ. என்னது? சுத்தியாசன் ஒரு பிக் ஒன்று ஷேர் பண்ணீங்களே, இப்ப சூப்பரா இருந்துச்சு. ஷேர் பண்ண சொன்னாங்கன்னு பண்ணேன், நானா பண்ணல. அப்படியாண்ணே? சரிண்ணே. நல்லா இருக்குன்னு தான் சொல்றாரு, உங்களை திட்டல. பேக் டு ஃபார்ம் போல பரவாயில்ல. ரொம்ப நாள் கழிச்சு கொஞ்சம் எந்தூசியாஸ்டிக்கா இருக்காங்க. எனக்கும் நல்லா தான் இருக்கும் எப்பவுமே. கொஞ்சம் நடுவுல விஷால் ப்ரோ சொல்லியிருந்தாருன்னா அது ஒரு காரணமா இருக்கும். அதே மாதிரி அஜித் குமார் சொல்லியிருந்தாலும் காரணமா இருந்திருக்கும். ஆனா மாவீரன் சொன்னதான் எனக்கு புரியல. மாவீரன் தான் முரட்டு கை. இப்படி அப்டேட்லாம் அவரு கொடுக்க மாட்டாரு, அதனால சொன்னேன். என்ன இந்த அப்டேட்னு போட்டிருக்காரு. இல்ல ப்ரோ, ஃபர்ஸ்ட் வந்த டைம்ல எல்லாம் கொஞ்சம் சாமிங்கா இருந்தாங்க. நடுவுல கொஞ்சம் கிளவி மாதிரி ஆயிட்டாங்க. மறுபடியும் திரும்ப அந்த சாம்னு சொன்னிச்சு. அதுக்காக இந்த மாதிரி அப்டேட் எல்லாம் போடணும்ன்ற ஒரு கட்டாயத்துக்கு நானும் பிரகாஷ் எல்லாம் தள்ளப்பட்டிருக்கோம். பிரகாஷ் ப்ரோ, ஒரு டவுட். சேலத்துல மட்டும் ஏன் 10:30 மணி ஷோ போடுறாங்க? அந்த 9 மணி ஷோல வந்து மதுரை, திருப்பூர், சேலம், அப்புறம் சென்னையில சில தியேட்டர்கள்ல ஒரு பிரச்சனை. அது என்னன்னா வந்து எப்பவுமே வந்து பெரிய படங்கள் வந்து அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கூடுதல் ரேட்டுக்கு விற்க சொல்லுவாங்க. அந்த தியேட்டருக்காரனால கம்பல் பண்ணுவாங்க. 9 மணி ஷோ போடுங்க, இத்தனை பெர்சன்டேஜ் கூட போடுங்க. அதே மாதிரி ஷேரும் வந்து அதில் ஹையா இருக்கும் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு. அது ரிஸ்க் எடுக்க விரும்பாத தியேட்டருக்காரங்க அதெல்லாம் எனக்கு வேணாம், உங்களுக்கு அந்த 9 மணி ஷோ போட்டு அந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட் தரதுக்கு நார்மல் ஷோவே போட்டு போயிடுறேன்னு போட்டு போவாங்க. அந்த மாதிரி அது நார்மல் டேர்ம்ஸ் இஷ்யூல வர்றது. பிரகாஷ், மதுரையும் அப்படி தான். ஒரு சில தியேட்டர் மட்டும் தான் 9. அதுல எல்லாம் 2 பேர் பேசுறீங்க. விஷால் ப்ரோ இல்லனா மதுரையிலுமே அப்படிதானா? 10:30 தானா? இல்ல, மதுரையில வந்து இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. நாளைக்கு கன்ஃபார்ம் ஆகும். 9 மணி ஷோவே ஓபன் பண்ணிடுவாங்க. இது வரைக்கும் அந்த பஞ்சாயத்து இருக்கு, ஆனா நாளைக்கு ஓபன் பண்ணிடுவாங்க. திருச்சி 9 மணி கிளியர் ஆயிரும். திருச்சி 9 மணி ஷோ கன்ஃபார்ம் ஆகி முதல் நாள் எல்லா டிக்கெட்டும் முதல் ஷோ எல்லா தியேட்டர்லயும் உங்களுக்கு முதல் நாள் ஃபுல்லாவே முடிஞ்சிருச்சு. சூப்பர். திருப்பூர் ஓபன் பண்ணிட்டாங்க ப்ரோ, காலையில ஓபன் பண்ணிட்டாங்க எல்லா தியேட்டர்லயும் 9 மணிக்கு. அப்ப தமிழ்நாடு நல்ல புக்கிங் தான். ஓவரால் தமிழ்நாடு பூரா சூப்பர் புக்கிங் தான். ஓவரால் எப்பவுமே அது வந்து தமிழ்நாடு தானே நமக்கு இங்க பாசிட்டிவ். அதனால அது நமக்கு எப்பவுமே பிரச்சனை இல்லை. ஓகே 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 ஓகே. விராமுயற்சி வர ரொம்ப ஃபார் பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லை, உங்களுக்கு வந்து பெரிய நடிகர் படம் முதல் நாளுங்கிறது ஃபில்லப் ஆகிறது பெரிய விஷயமே இல்லை. அவங்களுக்கு அஜித் விஜய் படங்களுக்கு அது வந்து ரொம்ப சர்வசாதாரணம். அவங்களுக்கு முதல் நாள் வந்து ஃபில்லப் ஆகலாம் மேட்டரே கிடையாது. அதுக்கப்புறம் வேர்ட் ஆஃப் மவுத்தை பொறுத்து தான் இந்த படம் வந்து 2வது நாள் 3வது நாள்லாம் இருக்கு. என்ன ஒண்ணுன்னா முதல் நாள் லீவ் நாள், அடுத்தது வந்து 3வது நாள் 4வது நாள் 5வது நாள் லீவ் நாள், நடுவில் 2வது நாள் மட்டும் ஒர்க்கிங் டே. அதுக்கு ஃபுல் பாசிட்டிவ் வேர்ட் ஆஃப் மவுத் வந்துச்சு. 2வது நாள் வந்து போஸ்ட். ஓகே ஓகே ஓகே. சொல்லுங்க. திருச்சி ஏரியா எந்த கண்ட்ரோல் எடுத்திருக்கீங்க? எந்த ஏரியா வரையும்?
ஏங்க நீங்க வேற சீரியஸா அடுத்த மேட்ருக்கு போவாங்க. அதுதான் என்னமோ காக்கி நாடா என்னது பாவான நாடா ஒண்ணுன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. அவர் எடுத்திருப்பாரு, சொல்ல மாட்டாரு. கொடுத்தீங்கன்னா எடுப்பேங்க. படம் வாங்கி கொடுங்க, எடுக்கிறேன், ரிலீஸ் பண்றேன். இப்ப என்ன இருக்கு, கொடுங்க. ஆக்சுவலா விஷால் ப்ரோ சொல்லுங்க. ஆனா பிரகாஷ் ப்ரோ ஆஃபென்சிவா அண்ணா இல்லண்ணா அப்படியா? ஓகே. இல்லண்ணா கமெண்ட் அவரு இன்னைக்கு ஃபுல்லாவே ட்ரோல் மோட்லயே இருக்கிறாரு. இல்லண்ணா பிரகாஷ்ண்ணா அவ்வளோ காசு வச்சிருந்தா ஏன் இந்த ஸ்பேஸ வச்சு இவ்வளவு நேரம் நடத்த போறாருன்ற மாதிரி ஃபீல் ஆச்சு எனக்கு. அதுதானே சொல்ல போனா எதுக்கு 2 மணி நேரம் உட்கார்ந்து இருக்கணும். ஒண்ணே ஸ்பேஸோட இதுக்கு நீ ஓப்பன்ல பேசுனா ஓப்பனா சொல்றேன். இந்த ஸ்பேஸ்ல இருந்து வர இதுவாலேயோ புகழாலேயோ வருமானத்தாலேயோ வந்து வருமானம் ஒன்றும் பெருசா வரல. அது பிரகாஷ் ப்ரோ எனக்கு தெரியும், பரணிக்கும் தெரியும். ஆனா இதனால வர எதுவுமே வந்து பிரகாஷ் ப்ரோ பெருசு இல்லை. அவருக்கு தேவை அந்த ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துட்டாரு. அது கொடுத்துட்டா கண்டிப்பா அவர் செய்வாருன்ற ஒரு இதுதான் நானும் பாத்துட்டேன். வேணாம் சுயபுராணமே இருக்குங்க நமக்கு. அது வேணாங்க, சுயபுராணமாவே ஓடுது. சுயபுராணம் இல்ல ப்ரோ. ஒருத்தர் கமெண்ட்ல அதுக்கு வருவோம். ஒரு கமெண்ட்ல வந்து வீரதீர சோழனுக்கு வந்து நான் வந்து குறை சொல்ற மாதிரி சொல்லியிருக்காரு. நான் வீரதீர சோழன் நான் இவங்க அந்த ஸ்பேஸ்லயும் ட்விட்டர்லயும் அந்த படத்தை டோட்டலாவே பாசிட்டிவா பேசின ஒரே ஆள் நான் தான் நினைக்கிறேன். அதிகமா அடுத்து வந்து நான் டூல் ரெஃபரன்ஸ் நான் பேசவே இல்லையே. நான் டூல் ரெஃபரன்ஸ் பிடிக்கலன்னு சொல்லவே இல்லை. ஆனா என்னன்னா இதுதான் நம்ம ஆளுங்கள்ட்ட பிடிக்காத ஒரு விஷயம். என்னன்னா அஜித் படத்துக்குன்னா உங்களுக்கு ஓகேவா, அஜித் படத்துக்குன்னா ஓகே, மத்த படங்களுக்குலாம் உங்களுக்கு ஓகே இல்லைங்கிற மாதிரி அவங்க வந்து கேட்கறதே எனக்கு டென்ஷன் இதாகுது. நம்ம எல்லா படத்துக்கும் ஒரே மாதிரி தான் பேசுறோம். இவங்க ஏன் இப்படி டார்கெட்டா புரிஞ்சுக்கிறாங்கன்னு தெரியல. இதுக்குதான் நான் வந்து இதெல்லாம் சரி ரைட் விடுங்க, அடுத்ததுக்கு வருவோம் வாங்க. அந்த டெம்ப்ளேட் இது ஜிபியூ மெர்ச்சன்டைஸ் பார்ட்னர் நம்ம இவர் அண்ணன் தான் நம்ம. ஆமா நேற்று டைம் பாஸ் பேசல சொல்லிட்டு இருந்தாரு. என்ன சொன்னாரு புரியல. அவர் என்ன சொன்னாரு, அதுக்கு கட் ஆயிடுச்சு. அந்த டிஷர்ட் ஏதோ மெர்ச்சன்டைஸ் ஜிபிக்கு நான் தான் எடுத்திருக்கேன் அப்படின்னாரு. பிரசாந்த் அண்ணா பண்றாரு. ஆமா ஆமா அவர் அதை சொல்லியிருக்கே தேவையில்லைன்னு குவாலிட்டி நல்லா இருந்துச்சுன்னா திருப்பியும் அவர் ரொம்ப சூப்பர்னு படம் சொல்லிட்டாங்கன்னா இதனாலதான் சொன்னன்றாங்க. அபிஷியல் மெர்ச்சன்டைஸா? ஆமா அப்படிதான் சொன்னாரு. அதை சொல்லியிருக்க தேவையில்லை, இதனாலதான் நீ சொம்படிக்கிற படம் சூப்பர்னு சொல்றேன்றாங்க. அது இல்ல ப்ரோ, அபிஷியல் மெர்ச்சன்டைஸ் எடுத்தா சூப்பர் விஷயம் தான். ஆக்சுவலா அது வந்து சூப்பர் மேட்டர். என்ன சொல்ல, அவரோட பிசினஸ்க்குமே நல்ல விஷயம் தான் ஆக்சுவலா. அதுக்காகலாம் சொம்படிக்க மாட்டாங்க ப்ரோ. ஏன் ப்ரோ நீங்க அப்படிலாம் யோசிக்காதீங்க. ஒரு பொதுவா பிரசாந்த்னாவே ஒரு இது சொல்லுவாங்க, இது சொன்னோன்னே இன்னும் இதாகும். அதுக்கு சொல்றேன், நீங்க பிரசாந்த் 10 வருஷமா நீங்க ஃபாலோ பண்ணுவீங்கன்னா தெரியும், அவரை கொஞ்சம் அடிப்பாங்க. இது சொன்னோன்னே இன்னும் கொஞ்சம் இதுக்காக தான் ஆப்போசிட் ஃபேன்ஸ் அடிக்க ஆரம்பிச்சிருவேன். இதுக்காக தான் நீ ஓவரா சொல்ற அப்படி. ஒருத்தர் ஒரு ரிவ்யூ வச்சு எல்லாம் வந்து நம்ம எதுவும் பண்ணிட முடியாது. எல்லாரோட இதுவும் வந்துடும்ல நம்மளுக்கு வந்துட்டு. இப்போ மொத்தமா கன்சிடர் பண்ணி தான் வந்துட்டு அந்த படத்தோட வெர்டிக்டே வருது இப்போ இருக்கிற சோசியல் மீடியா. ப்ரோ எனக்கு இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இந்த இன்ஃபுளுசர் பூராமே ஏதோ ஒரு வகையில எல்லாரும் ஏதோ ஒரு வகையில டீம் கூட டைப்ல தான் இருக்காங்க. ஓகேங்களா, இருக்குங்கிறத கூட சொல்றேன். ஏதோ ஒரு வகையில எல்லா படங்களுக்குமே இருக்கும். அதுக்காக எல்லா படங்களுக்கும் ஜாலர் அடிக்க போறது இல்லை. பிடிச்சிருந்தா நல்லா இருக்குன்னு சொல்ல போறோம், பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லிட்டு போறோம். ரிவ்யூஸுங்கிறது வேற, அதே மாதிரி தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகள்ங்கிறது வேற, படத்துல நம்ம வந்து டைப்ல இருக்கிறது வேற. ஓகேங்களா, இது எப்பவுமே மிக்ஸ் பண்ணாங்க. அவர் ஓப்பனா சொல்றாரு, சந்தோஷப்பட்டுப்பாங்க. ஒருத்தர் வந்து ஏதாவது சொல்றாருன்னா பரவாயில்ல மறைக்காம சொல்றாரு அப்படின்னு மட்டும் எடுத்துட்டு போங்க, அவ்வளவுதான். சரி, அடுத்தது ஒருத்தர் கேட்க வந்தார். ஏகே கௌசிகா எனக்கு டவுட், ஏன் அஜித் படத்துக்கு நான் முதல்ல இந்த ஐமேக்ஸ் எல்லாம் விட மாட்டாங்க? எனக்கு இன்னொரு டவுட், இவங்க வந்து பொங்கலுக்கு படம் ரிலீஸ் பண்ற மாதிரி. எனக்கு இந்த படம் எனக்கு ஒரு டவுட்டாவே இருந்துச்சு. பொங்கலுக்கே இந்த படம் வராது, சும்மா உருட்டி நிக்கிறாங்க. விடாமுயற்சினால பொங்கலுக்கு இந்த படம் வராம போச்சு. எனக்கு அப்பயே ஒரு டவுட். ஆனா இந்த படத்துக்கு 3 மாசம் கேப் இருந்துச்சு. ஓகேவா, பொங்கல்ல இருந்து ஐமேக்ஸ் ஒரு பிளான் பண்ணி இது பண்ணல. நீங்க சாங்கே கடைசி அச்சு புச்சுன்னு விடுறாங்க, ட்ரெய்லர் அச்சு விடுறாங்க, எல்லாமே பிளான் பண்ணாமே பண்றாங்க. கேட்டா பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ன்னு சொல்றாங்க. எனக்கு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் மேல டவுட் கிடையாது, உள்ள வேலை செய்யறாங்களா டீம் எல்லாம் ரொம்ப ஸ்லோவா வேலை செஞ்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ப்ரோ. உங்களுக்கு எப்படி தோணுது? 2 விஷயம். ஒன்னு வந்து ஐமேக்ஸ்ங்கிறது வந்து படம் அந்த ஃபார்மேட்ல எடுத்தாதான் அந்த ஃபார்மேட்ல ரிலீஸ் பண்ண முடியும். இல்லையா அந்த ஃபார்மேட்டுக்கு ஏற்ற மாதிரி படம் இருந்தா நீங்க ரிலீஸ் பண்ண முடியும். அந்த ஐமேக்ஸ் ஃபார்மேட் விட்டோம்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க விஷுவல் வந்து உங்களுக்கு கிரேடு விஷுவல் கிளாஸ் அப்படின்னு இருந்தா நீங்க ரிலீஸ் பண்ணலாம். சும்மா நானும் ஐமேக்ஸ்ல ரிலீஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணா வேற கலர்ஃபுல்லான ஒண்ணுமே இல்லாத ஒரு கமர்ஷியல் படத்தை நீங்க அதாவது விஷுவல் ஒரு ட்ரீட் இல்லாத ஒரு படத்தை நீங்க என்ன பண்ணுவீங்க? விஷுவல் ட்ரீட்னு ஒன்று இருக்குல்ல, விஷுவல் ட்ரீட்னு ஒன்று இருந்தா நீங்க எடுக்கலாம். நீங்க எடுக்கிறது செட்டுக்குள்ள எடுக்கிறீங்க. மேக்ஸிமம் படம் வந்து செட்டுக்குள்ள இருக்குன்னா அதை நீங்க ஐமேக்ஸ் ரிலீஸ் பண்ணி என்ன பண்ண போறீங்க? சும்மா பேருக்கு ரிலீஸ் பண்ணா டிக்கெட் வேணா கூட ரேட் விற்கலாம், நம்ம வசூலுக்காக வேணா பார்க்கலாமே தவிர அப்படி ரிலீஸ் பண்ணாலும் இந்த என்ன சொல்றது கம்ப்ரஸ்டு வெர்ஷன் சொல்றாங்களே அந்த மாதிரி போட்டாங்கன்னு வச்சுங்க, மேல இந்த பார் தான் வரும், பிளாக் பார் வரும், மேலேயே வரும் கீழே வரும். அது ஐமேக்ஸ் ரிலீஸ் பண்ணாமே இருந்துட்டு போயிடலாம். சும்மா பேருக்கு வசூலுக்காக மட்டும் சொல்ல எல்லாரும் ரிலீஸ் பண்றாங்க, ஏன் புருஷன் வேலைக்கு போனாங்கிற கதையா அந்த மாதிரி இல்லாம
ஜஸ்ட் ஃபார்முலா அந்த ஐமேக்ஸுக்காகவே எடுக்கிற படங்கள் மட்டும் ஐமேக்ஸ் ரிலீஸ் பண்ணா போதும். அப்படி இல்லைன்னா விஷுவல் பிரமாண்டம் இருக்கிற படங்கள் ஐமேக்ஸ் ரிலீஸ் பண்ணா போதும். மற்றபடி ரிலீஸ் பண்ணுங்கிற அவசியமே பிரகாஷ் ப்ரோ கிடையாது. ரெண்டாவது நீங்க விடாமுயற்சி கேட்டீங்களா, அது ஐமேக்ஸ் வேணா ரிலீஸ் லாஜிக்கான ஆச்சா? கேள்வி. சாரி இன்டராப்ட் பண்றதுக்கு. இல்ல அது release இதுல மட்டும் ஆனது தான் ரிலீஸ் பெரிய ஆச்சு விஷயம் நினைக்கிறேன். bro. ஐமேக்ஸ் இல்ல. ரிலீஸ் இல்ல ஐமேக்ஸ் இல்ல, எபிக்ல எபிக் மட்டும் தான் தான் ரிலீஸ் ரிலீஸ் ஆச்சு. ஆச்சு. ஓகே. எபிக்ல ரிலீஸ் ஆச்சு. அதே மாதிரி நான் இது ரெண்டாவது கேள்வி கேட்டிருந்தாரு, 3 மாசம் சொல்லியிருந்தாருல, அது வேணா நியாயமான கேள்வி தான். ஒரு 3 மாசம் டைம் இருந்துச்சு, நீங்க வந்து ஏன் இவ்வளவு லாஸ்ட் நேரத்துல ரஷ்ஷா வந்து படம் ஒர்க் பண்றீங்க இன்ன வரைக்கும் அப்படின்னு கேட்கறது நியாயமான கேள்வி தான். ஆனா என்னன்னா அவங்களுக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் தேவிஸ்ரீ பிரசாத் மியூசிக் இருந்தப்ப இவங்களுக்கு இந்த குழப்பம் இல்லை, அதனாலதான் பொங்கல் ரிலீஸ் பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனா பொங்கல் ரிலீஸுங்கிறது விடாமுயற்சி அவங்க அனௌன்ஸ் பண்ற அந்த ஸ்டேஜ்லயே வந்து மியூசிக் டேரக்டர் மாத்தணும் முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஜிவி பிரகாஷ் போனாங்க. ஜிவி பிரகாஷ் வேகமா ஆரம்பிச்சாரு. அப்புறம் பொங்கல் ரிலீஸ்ல நான் அப்புறம் அவர் என்ன பண்றாரு, அடுத்த படத்துக்கான நிறைய ஒர்க் இருக்குல்ல, அவர் லைன்ல ஏகப்பட்ட படங்கள் இருக்கு, அதெல்லாம் பார்த்துட்டு இதுல நாள் பொறுமையா இருக்கு அதுக்கு வந்துட்டு நடுவில் வீரஜராசன் கூட அவருக்கு இருந்துச்சு. இது மாதிரி ஏகப்பட்ட படங்கள் இருந்துச்சு நடுவில். இந்த ஒரு 3 மாசத்துக்குள்ளேயே அவருக்கே இல்லாம ஒரு 6-7 படம் பண்ணிட்டாரு மியூசிக் ஒர்க். அப்ப அந்த கேப்ல பண்ணாரு. அதனால இந்த அதே மாதிரி புதுசா நீங்க மியூசிக் போடுறது கூட உங்களுக்கு இலவசம், அதாவது சுலபமான வேலை, ஃப்ரீயா இருக்கும்போது பண்ணிட்டு போயிடலாம். ஆனா ஏற்கனவே பண்ண விஷுவல்ஸுக்கு நீங்க வந்து அதை மேட்ச் பண்ற மாதிரி ஒரு அந்த சாங் சேர்க்கறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான வேலை. அதை மேட்ச் பண்ணி இவர் பண்ணியிருக்கிறாரு. அதனால டிலே இருக்கலாம். ஆனா அதுக்கு மேல டிலே ஆகுறது இப்போ தயாரிப்பு நிறுவனமும் இந்த டீமும் பண்ற தவறு தான் அது. ஏன்னா வந்து இப்ப கூட ஓவர்சீஸ்ல சில கண்டென்ட் வந்து ஒரு சென்சார் கண்டென்ட் டிலே ஆகுதுங்கிறாங்க. இவ்வளவு நாள் கேப் இருந்துமே அந்த டிலேங்க ஆகுறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு, எப்படி சொல்றாங்கன்னா, இவ்வளவு பெரிய படத்துக்கு நீங்க பண்ணும்போதே இப்படி பண்றீங்க அப்படின்னா எல்லா படங்களும் தமிழ்ல நடக்கும். அதான் இதே வந்து பாத்தீங்கன்னா அதர் லாங்குவேஜ்ல இப்படி மிஸ்டேக் ஆகிறது இல்ல. தமிழ் படங்கள் தான் கடைசி நேரம் வரைக்கும் இழுக்கிறாங்க. ஒரு சில படங்கள் மட்டும் தான் பக்கா பிளானிங்கா இருக்கும். அதாவது கரெக்டா ஆன் பேப்பர்ல என்ன சொல்றாங்களோ அது அப்படியே ஒர்க்ல முடிச்சிருவாங்க. அது வந்து இன்னும் நிறைய தயாரிப்பாளர்கள் கத்துக்கணும், அவ்வளவுதான். அது கரெக்டா bro ஆச்சுன்னா அதுவும் பிரகாஷ் இல்லாம ப்ரோ லியோ சொல்லலாம். சொன்ன மாதிரி சொன்ன தேதியில ரிலீஸ் பண்ணாங்க, எல்லாமே பக்காவா, எந்த மாற்றமும் நடக்கல. பிரகாஷ் ப்ரோ விடாமுயற்சி வந்து இப்ப தீபாவளிக்கு ஆஸ் பர் பிளான் தீபாவளிக்கு அது வந்திருந்தாலும் எனக்கு இது குட் பை அக்லி டவுட் தான், அது பொங்கலுக்கு வந்திருக்குமான்ட்டு. ஏன்னா நான் இந்த ஷெட்யூல் எல்லாம் பார்த்தேன். நீங்க குட் பை விடாமுயற்சியோட ஷெட்யூல் எப்ப தெரியுமா ஆச்சு? இல்ல கடைசியா ரெண்டு ஆச்சு. விஷயம் ரெண்டு விஷயம் நான் வந்துடுறேன். இதுல வந்திருந்தால் இருந்திருந்தால் அப்படிங்கறதெல்லாம் முடிஞ்சு போயிருச்சு. நமக்கு தீபாவளிக்கு விடாமுயற்சி வரல, ஓகே. பொங்கலுக்கும் விடாமுயற்சி வரல, அது முடிஞ்சியும் போயிருச்சு. பிப்ரவரியில வந்து ட்ரை மந்த்ல அவங்களே காலி பண்ணிட்டாங்க. ஓகேவா? அடுத்தது குட் பை டக்லி இப்ப வரப்போகுது. நாளைக்கு ஒரு நாள் தான் நடுவில் கேப் இருக்கு. இதை பாருங்க, நடக்க போறதுங்கிறது பக்கத்துல இருக்கு. அதை பிரகாஷ் ப்ரோ பாருங்க, நடந்து அவர் என்ன முடிஞ்சதை யோசிச்சு ஒரு சொல்றாருன்னா, யூஸும் கிடையாது. எனக்கு ஒரு சின்ன பழைய டவுட் தூக்கி ப்ரோ. எதுக்கு அந்த படத்து மேல போடணும்னு கேக்குறாரு. இது ஓகே ப்ரோ. நடுவில் வேற யாரும் நடுவில் ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்ல இல்ல என்ன அதான் ப்ரோ. மைத்திரி சும்மா தெலுங்குல ஹிந்தில அது மாதிரி தான் யோசிச்சேன் ப்ரோ. ஒன்னும் வைக்கல ப்ரோ. டிராகன் பேசுங்க பேசுங்க கௌஷிக் ப்ரோ ஒரு நிமிஷம். ப்ரோ இப்ப ஹிந்தில படம் வருது இல்ல, சொல்லிடுங்க ஹிந்தியில படம் வருது சொல்லிடுங்க. அவரு அவரு அவர் படம் வருது, அதனாலதான் ஹிந்தில வந்து ப்ரோமோட் பண்ணாம இருக்காங்களோ. இப்ப தமிழ்லயும் தெலுங்குலயும் ஓரளவு பண்றாங்க, ஹிந்தி சைடுல வந்து அந்த அளவுக்கு ப்ரோமோட் பண்ணாததுக்கு அந்த படம் வரனால. இல்லைங்க, அதெல்லாம் காரணம் இல்லைங்க. அவங்களுக்கு வந்து மார்க்கெட் எங்க மார்க்கெட் பெருசா இருக்குன்னு தெரியும். அந்த மார்க்கெட் ஏரியா மட்டும் அவங்க ப்ரொமோஷன் பண்ணா போதும். மற்றதெல்லாம் ஜஸ்ட் ஒரு பேருக்கு ரிலீஸ் பண்றது. அவங்க வந்து பயங்கரமா ப்ரொமோஷன் பண்ணி ரிலீஸ் பண்ணாலும் அங்க பெரிய கலெக்ஷன்லாம் வரப்போறது கிடையாது. ஃபர்ஸ்ட் விஷயமே அங்க ஃபுல் பாசிட்டிவ் வேர்ட் ஆஃப் மவுத் வந்தா வேணா அடிஷனலா தியேட்டர் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அது முத நாள் 2வது நாள் பாத்துக்கலாம். வியாழக்கிழமை ரிலீஸ், அங்க வெள்ளி சனி ஞாயிறுக்கு மேல பாத்துக்கலாங்கிற அந்த கணக்கு தான் இது. அதே பிரகாஷ் ப்ரோ புரிஞ்சுக்கவே ரிலீஸ் மாட்டேன்றாங்க. பண்ணிக்கலாம், ஆக்ஷன் படம் தான். நிறைய பேர் இதே தான் கேட்கறாங்க, அவ்வளவுதான். ஏன் ஹிந்தியில ரிலீஸ் பண்ணலாம், அது பெருசா கலெக்ஷன் ஆகுதுன்னு ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. நிறைய பேர் கேட்கறாங்க. அவங்களுக்கு என்னன்னா இல்லைங்க, ரசிகர்களோட ஆர்வம் அது. ஆனா என்னன்னா ரசிகர் படங்கள் ஓகே ப்ரோ அப்படி இல்ல, புரியுது, ரியாலிட்டி தான் இல்ல நீங்க சொல்றது கரெக்ட் தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா வந்து கொஞ்சம் ப்ரிப்பேரான முன்னாடியே கொஞ்சம் நார்மலா விடுற அப்டேட் அந்த சாங்ஸ் எல்லாம் முன்னாடி கொஞ்சம் ரெடி பண்ணி விட்டுருக்கலாம்ல. அதுவும் ரொம்ப லேட்டா தானே வராங்க. இப்ப இது ட்ரைலர் விடுறாங்க. அது இல்ல நீங்க கேட்கறதுலாம் புரியுதான். ஃபர்ஸ்ட் விஷயம் 3 விஷயம் புரிஞ்சுக்கணும். நீங்க வந்து அஜித் படத்துக்கு கடைசியா வந்து அவருக்கு எந்த படம் வந்து ஃபுல் கமர்ஷியல் அதாவது இப்ப யூடியூப்ல வியூஸ் பயங்கரமா ஒரு 100 மில்லியன் 200 மில்லியன் 300 மில்லியன் அடிச்சிருக்குன்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அப்படி எதுவும் பயங்கரமா நார்த்ல ரீச் ஆகிற மாதிரி எதுவும் இல்ல. ஆதிக்குங்கிற ஒரு மார்க் அண்டனிக்கு அப்புறம் தான் ஓரளவுக்கு அவருக்கு ஒரு சின்ன பேர் இருக்கு. அது சவுத்துல தான் பயங்கரமா, ஹிந்தியில கொஞ்சம் லேசா இருக்கு. ஓகேங்களா? மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷ், நீங்க முன்னாடி இருந்தது தேவிஸ்ரீ பிரசாத்னா கூட ஹிந்தியில ஏதாவது தெரியும்னு வச்சுக்கோங்க. ஜிவி பிரகாஷ் வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. அவர் இப்பதான் வந்து அக்ஷய்குமார் கூட ஒரு படம் பண்ணாரு, அந்த சச்சிராவா ஏதோ ஒரு படம் பண்ணிருக்காரு. ப்ரோ அது ஓகே தான் ப்ரோ. நீங்க மார்க்கெட் இருக்கிற இடத்துல போய் நீங்க ப்ரொமோஷன் பண்ணது, அது மார்க்கெட்டே ப்ரொமோஷனே பண்ண தேவையில்ல ப்ரோ. மார்க்கெட் இல்லாத இடத்துல ப்ரொமோஷன் பண்ணாதான் ப்ரோ அது இது. இப்ப நான் வந்து ஹிந்தில எல்லாம் ஏன் ப்ரொமோஷன் வந்து பெருசாலாம் நான் ஒண்ணும் பண்ண சொல்லல, தமிழ்ல பண்ற மாதிரி. ஹிந்தில கொஞ்சம் சின்னதா ஒண்ணு பண்ணுங்க, தெலுங்குல ஒரு ப்ரீ ரிலீஸ் ஈவென்ட் பண்ணுங்க, ஹிந்தில ப்ரீ ரிலீஸ் ஈவென்ட் தான் பண்ண சொல்றேன். அப்படிலாம் பண்ணியுமே நான் சொல்றேன், அப்படிலாம் பண்ணியுமே சில படங்கள் வந்து மார்க்கெட் இல்லை அப்படின்னா அங்க வந்துட்டு
போனது இல்ல, எவ்வளவோ செலவு பண்ணி நம்ம பார்த்துருக்கோம். அந்த ஏரியாவுக்கு இப்போ ஒரு சிம்பிள் நம்ம இங்க வந்து ஹிந்தி படம் நிறைய படத்தை வந்து மார்க்கெட் பண்றாங்க. படம் நல்லா இருந்தா மட்டும் தான் நம்ம ஹிந்தி படத்தை தியேட்டர்ல போய் பார்க்குறோம். எந்த படத்தை வந்து நம்ம வந்துட்டு அந்த எப்படி சொல்றது, சும்மா பேருக்கு அவங்க நல்லா வந்தீங்க வந்து ஈவெண்ட் வந்து அட்டன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கலெக்ஷன் பண்ணி இது பண்ணி கொடுத்துருக்கோம் கிடையாதுல்ல. அதான் ப்ரோ சுகுமார் ப்ரோ, அதான் தமிழ்ல பெரிய மைனஸ். இப்ப நீங்க சொன்னீங்களே இந்த மைனஸ், ஹிந்தி தெலுங்குல வந்து எல்லா படத்தையும் ப்ரொமோட் பண்றாங்க. அந்த படம் கிளிக் ஆச்சுன்னா கலெக்ஷன் நல்லா புஷ்பா மதிப்பு வந்து, அந்த அனுமான் படம் மதிப்பு வந்து, நிறைய படம் மதிப்பு வந்து, அந்த படம் வந்து கலெக்ஷன் எப்படி சொல்றது கிளிக் ஆகலன்னா படம் ஃபிளாப் ஆகுது, அது ஓகே தான். ஆனா படம் கிளிக் ஆச்சுன்னா உங்களுக்கு அம்மா எப்படி சொல்றது கலெக்ஷன் டபுள் ஆகுது இல்ல, அது யோசிக்க தெலுங்கு மாட்டாங்க. நீங்க மார்க்கெட் வேற ப்ரோ, தெலுங்கு மார்க்கெட் வேற. நீங்க தெலுங்கானால இருந்து நீங்க வந்து அந்த சைட்ல போனீங்கனாலே அது ஆல்மோஸ்ட் நார்த்ல கனெக்ட் ஆயிடும். அவங்களுக்கு இப்ப ஹைதராபாத்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஹிந்தி தெரியறவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க. நீங்க அது நீங்க எப்படி சொல்றதுன்னா, இப்ப நம்மளுக்கும் மலையாளத்துக்கும் வந்து ஒரு சிமிலாரிட்டி இருக்கு. இங்க தமிழ்ல இருக்கிற ஒரு படம் வந்துட்டு அங்க நல்லா ஓடும், அதே மாதிரி மலையாள படம் வந்து இங்க ஓடும். அந்த மாதிரி தான் வந்து தெலுங்குக்கு வந்து அந்த ரீச், நார்த்தோட ரீச் வந்துட்டு நல்லாவே இருக்கு நம்ம படங்களை கம்பேர் பண்ணும்போது. அதனாலதான் இன்னைக்கு சன் பிக்சர்ஸ் அட்லீஸ்ட் வந்து தெலுங்கு ஹீரோ வச்சு அவ்வளவு பெரிய படம் பண்றாங்க. எனக்கு அதான் ப்ரோ புரியல. நீங்க சொல்றது கரெக்டான பாயிண்ட் தான், ஆனா எனக்கு இப்படியே ஒரு பாயிண்டா தோணுது, ஏன் அது பண்ண மாட்டாங்க. இப்ப கங்குவுக்கு அழகா ப்ரொமோஷன் பண்ணாங்க ப்ரோ, நல்லா ப்ரொமோஷன் பண்ணாங்க. படம் கிளிக் ஆயிடுச்சுன்னா கலெக்ஷன் 5 crores கிட்ட 500 crores கிட்ட போயிருக்கும் ப்ரோ. நான் சொல்றேன் அந்த படம் கிளிக் ஆகல ப்ரோ. நிலவரம் தெரிஞ்சுதான் பேசுறீங்களா ப்ரோ? அப்படிலாம் கிடையாது ப்ரோ, தமிழ் ஹிந்தி தெலுங்கு நம்மளுக்கு மார்க்கெட் இல்லை நீங்க சொல்றது. அதாவது என்னன்னா, அந்த எப்படி சொல்றது மினிமம் புல்லுன்னு ஒன்று ஸ்டார்டிங்ல தியேட்டர்ல எப்போ கிடைக்குதோ அந்த படம் தான் வந்து இதுவாகும். இப்போ கோர்ட்டுன்னு ஒரு தெலுங்கு படம் ஹிட் ஆச்சு, அதுக்குன்னு அந்த படம் வந்து பயங்கரமா வந்து நார்த்ல புல் பண்ணுச்சா? அப்படி அந்த அளவுக்குலாம் கிடையாது. ஸ்டார் வேல்யூ அந்த புஷ்பாக்கெல்லாம் வந்து பிரான்ச்சைஸ் புஷ்பா 1 வந்துட்டு எப்படி போச்சு அதெல்லாம் வச்சுதான் வந்து புஷ்பாக்கு இதுவாச்சு. பாகுபலி வச்சுதான் வந்து பாகுபலி 2 அந்த படம் வந்து அங்க கலெக்ட் பண்ணுச்சு. இதெல்லாம் ரீசன் இருக்கு. அதே பிரபாஸ் படம் ஆதி புருஷ்லாம் வந்தது, பயங்கர டிசாஸ்டர். ஆனா அதே புஷ்பா 1க்குலாம் வந்து டீசெண்டாவது ப்ரொமோஷன் பண்ணியிருக்காங்க ப்ரோ, நான் பார்த்த வரையும். ஆனா தமிழ்ல அது மாதிரி எந்த படத்துக்கும் பண்ண கிடையாது. பரணி, நிறைய ரிக்வஸ்ட் வந்திருக்கு, எனக்கு வந்து அக்செப்ட் பண்ண முடியல, கொஞ்சம் அக்செப்ட் பண்ண. பிரகாஷ் ப்ரோ. ஓகேண்ணா. ஆக்சுவலா இது ஆக்சுவலா தலைவரை கேக்குதா? இருங்க ப்ரோ, கேக்குது. இருங்க, நான் ஃபீல் பண்றது மட்டும் சொல்லிக்கிறேன். இது என்னோட ஒரு ஒப்பீனியன் தான். பட் என்னதான் வந்து ஒரு பெரிய நடிகர் படமா இருந்தாலும் அவங்க மேக்ஸிமம் புஷ் பண்ணாலும், இது விஜய் படமா இருக்கட்டும் இல்ல அஜித் ஃபிலிமா இருக்கட்டும், அந்த ஒரு ரிலீஸ் கிட்ட வரும்போது இவங்க இப்படி பண்ணல அப்படி பண்ணலன்னு நிறைய பேர் குறை சொல்லி கேட்டிருக்கேன் ஃபேன்ஸு. அதுதான் வந்துட்டு இவங்க பண்றாங்க ஓகே, பட் அவங்க என்ன சொல்ல, அவங்க மேக்ஸிமம் எவ்வளவு பண்ண முடியுமோ அவ்வளவுதான் பண்ணுவாங்க ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ். ஏன்னா படத்திலே நிறைய செலவழிச்சிருப்பாங்க. ஸோ இவ்வளவு பெரிய ஸ்டார் போடுறதே அந்த ஒரு புல் ஆட்டோமேட்டிக்கா வரும்ன்றது தான். ஸோ அப்படி இருக்கிறப்போ இவங்க இன்னும் வந்து அதிகமா ப்ரொமோஷன் எக்ஸ்பெக்ட் பண்றது எனக்கு மட்டும் ஒரு இதா தோன்றிருக்கு. எனக்கு இந்த ப்ரொமோஷனே ஓகே, அந்த ஒரு ஃபீல் தான் இருக்கு. எந்த ஒரு பெரிய நடிகர் படமா இருந்தாலும் அந்த ஃபேன் பேஸ் உள்ள வந்துரும்ல. சொல்லுங்க ப்ரோ. இல்ல வந்துட்டு தெலுங்குல இருந்து ரொம்ப குறிப்பிட்ட படங்கள் தெலுங்கு கன்னடால அந்த படங்கள் தான் நார்த்ல ஓடி இருக்கு. அதை தாண்டி வேற ஏதாவது ஒரு படம் ஓடுது அப்படின்னா நார்த் இந்தியா ஆடியன்ஸுக்குன்னு அவங்க சில விஷயம் பண்றாங்க, அதை இங்க தமிழ் சினிமால பண்றது கிடையாது. இன்னொன்னு புஷ்பா 1 ப்ரொமோஷன் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. புஷ்பா 1 0 ப்ரொமோஷன் நார்த் இந்தியா பெல்ட்ல. அவருக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் அங்க இருந்துச்சு டப்டு மூவிஸ்க்கு. அதனால வந்துட்டு அவர் ப்ரொமோஷனே பண்ணாம ரொம்ப தைரியமா ரிலீஸ் பண்ணாரு. புஷ்பா 1 நல்லா போச்சு. பார்ட் 2 வந்துட்டு அந்த பிரான்ச்சைஸோட வேல்யூ இருக்கிறதுனால பெரிய ஹிட் ஆயிடுச்சு. புஷ்பாக்கு அவர் ப்ரொமோஷனே பண்ணல. இப்ப ஆனா சில பேர் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, சில தெலுங்கு ஆக்டர்ஸ் வந்துட்டு ஹிந்தில படம் ரிலீஸ் ஆகுறப்ப அவங்களே ஒரு பல்க் அமௌண்ட்டை கொடுத்து டிக்கெட் எல்லாம் புக் பண்றாங்க, அது வந்துட்டு வெளில பாக்குறப்ப உங்களுக்கு கலெக்ஷனா ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்லாம் சொல்றாங்க. ஸோ இதுல எனக்கு வந்துட்டு இப்ப ஹனுமான்லாம் சொன்னார்ல, ஹனுமான்லாம் ஹிந்தியில ஓடினதுக்கு என்ன ரீசன் உங்க எல்லாருக்குமே தெரியும்.
ஸோ இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்கிறதா நான் பாக்குறேன். புஷ்பா 2 வந்து ஹிந்தி பெல்ட்ல அடிச்சது காரணம் என்னன்னு எல்லாருக்குமே தெரியும்பா. புஷ்பா 2 கிடையாது, காந்தாரா. நான் சொல்றது காந்தாராவும் வந்துட்டு ஹிந்தில அடிச்சதுக்கான ரீசன், அதுக்கான ஒரு அவங்க ஆடியன்ஸுக்கு இப்ப சிம்பிளா நானும் விஷயம் பேசிக்கிட்டோம். அசூர் ஏன் வந்து அங்க பயங்கரமா ஹிட் ஆச்சுன்னு விஷால் வந்து சிம்பிளா ஒரே ரீசன்ல சொன்னான். இந்த படத்துல எல்லாம் கூட அந்த ஒரு இது இருக்கும். அது அது கிடையாது. அது நம்மளுக்கு வந்து இதுல இது பண்றதுக்கோ ட்ரோல் பண்ண எதுவுமே கிடையாது. அவங்க ஆடியன்ஸ்க்கு அது பிடிக்கும். அதை வந்து அவங்க கொடுத்துருக்காங்க அந்த படத்துல. விஷால் ப்ரோ, அந்த பல்க் புக்கிங் மேட்டர் வந்து காது வழியா வந்த செய்தியா? காது வழியா வந்த செய்தி இல்ல, யாருன்னு தெரியும் உங்களுக்கு. சத்தியமா எங்க வலைபேச்ச ஞாபகம் இல்ல. இது நிறைய பேர் சொன்னாங்க. அது யாருன்னா ஹிந்தில அவங்க டைலாக் அது காது வழியா வந்து. அப்படியா? காது வழியா வந்த செய்தியா? இல்ல, அங்க ஹிந்தில இருக்கக்கூடிய நிறைய ட்ராக்கர்ஸ் அவங்க எல்லாம் சொன்னாங்க, இப்ப இருக்க நிறைய சவுத் ஸ்டார்ஸ் அந்த மாதிரி பண்றாங்கன்ட்டு. அந்த மாதிரி நம்ம தமிழ் சினிமால யாரும் பண்றதே இல்லை. அது எல்லாமே ஒரு நம்ம அந்த விஷயத்தெல்லாம் ரொம்ப பாசிட்டிவ் சைனா பார்க்கணும். அதுவும் இல்லாம இங்க யாரையும் ஹர்ட் பண்ணிடக்கூடாதுன்னு பார்த்து படம் எடுக்கிறாங்க. அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயமா நம்ம பார்க்கணும். இன்னொன்னு, ஹிந்தி ப்ரொமோஷன், அந்த மார்க்கெட் எக்ஸ்பென்ஷன் நீங்க எதிர்பார்க்கறது எல்லாமே கூலியில நடக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். கூலிலையும் ஜெயிலர் 2 ரஜினி சாருக்கு சப்போர்ட் பண்ணணும், மற்றவங்களை இது பண்ணணும் அப்படின்றது இல்லை. பொட்டன்ஷியலாவே அந்த படம் பயங்கரமா ப்ரொமோஷன் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது. நீங்க சொன்ன மாதிரி கங்குவாக்கு பெரிய அளவில் அவர் இன்வெஸ்ட் பண்ணாரு. 20 crores கிட்டலாம் ஏதோ சொன்னாரு ஹிந்தி ப்ரொமோஷன் மட்டும். பட் கண்டென்ட் கொஞ்சம் கிளிக் ஆகலன்றதுனால இதுவாயிடுச்சு. சொல்லிட்டு நம்ம தனியா பண்றதை தாண்டி அந்த படத்தோட டைரக்டருக்குன்னு ஒரு ஓப்பனிங் இருக்கும். அந்த படத்தோட கோ ஆர்டிஸ்ட் ஒரு இப்ப வந்து ஜெயிலர்னு எடுத்துக்கோங்களேன், எல்லா ஹீரோஸுமே இருந்தாங்க. ஸோ அதுக்குரிய ஓப்பனிங் வரும். டைரக்டர் கொஞ்சம் ஃபேமஸான டைரக்டரா இருந்தா அதுக்குரிய ஓப்பனிங். இப்ப வந்து லோகேஷ்னா அதுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஓப்பனிங் வரும். ஸோ இந்த மாதிரி இருக்கு. இவர் புதுசு தானே, பெருசா போன படம் ஒரு படம் தான் நல்லா கிளிக் ஆச்சு. ஸோ அதனால வந்துட்டு அதுக்குரிய ஓப்பனிங் தான் இருக்கும். ஓப்பனிங் வரும். ஆனா ஆந்திரால என்டிஆருக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் வரும். அந்த பக்கம் வார் 2 வந்தா அது எனக்கு டவுட் தான். வடக்கு சைடும் அதான், அது ஒரு பிரச்சனை தான் கண்டிப்பா கூலிக்கு. கரெக்ட். ஆனா எனக்கு நம்ம பக்கம் நல்லா கிளிக் ஆகும். ஆமா, வார் 2 எனக்கு தெரிஞ்சு அவங்க அபிஷியலா வராதுன்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு. அவங்க ஷூட்டிங் எல்லாம் முடிச்சாங்களா இல்லையா, என்ன கதைனே தெரியல தலைவா. அது ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு, இப்ப நம்ம ரொம்ப பெரிய இதை நீங்க சொன்னதுனால இதை பத்தி பேசுறோம். ரொம்ப பெரிய செலிப்ரேட் பண்ண படம் இருக்குல்ல, அது எல்லாமே அவங்க ஹிந்தி ஆடியன்ஸை டார்கெட் பண்ணி ஒரு மேட்டர் வச்சிருந்தாங்க. அது எதுவுமே இல்லாம ரொம்ப ஆர்கானிக்கா அடிச்ச படமா நான் கேஜிஎஃப் தான் பாக்குறேன். கேஜிஎஃப் தவிர்த்து வேற எந்த படமும் ஹிந்தி பெல்ட்ல அவர் வந்துட்டு பிரசாந்த் ரீல் ஒரு படம் பண்ணாரு, அந்த படம் இந்தியா ஃபுல்லா ஹிட் ஆயிடுச்சு. அது கேஜிஎஃப்ல மட்டும் தான் நடந்துச்சு. இப்ப நீங்க ஆர்ஆர்ஆரே எடுத்தீங்கன்னா அதுல என்னென்ன மாதிரி இருக்கு கிளைமேக்ஸ்ல அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியும். காந்தாரா, ஆர்ஆர்ஆர், புஷ்பா, இவரு ஹனுமான்லாம் விடுங்க. கார்த்திகேயா 2ன்னு ஒரு படம் வந்தது, யாருக்காவது தெரியுமா? ஹிந்தில முரட்டிக்கிட்டு அந்த படம். என்னடா இந்த படத்தை எனக்கு தெரியும். ஆமா, என்னடா இந்த படம் ஓடுதேன்னு பார்த்தா அதுல ஒரு மேட்ரு, ஒரு சூப்பரான ஒரு கதையை பிடிச்சிருப்பாங்க. சோ அந்த மாதிரி இங்க பல விஷயங்கள் இருக்கு. அந்த காந்தாரா ஒரு படம் ஹிட் ஆச்சுங்க, அடுத்து எத்தனை படம் அவரை புக் பண்ணிட்டாங்க. ஜெய் ஹனுமான்னு ஒரு படம் பண்றாரு யாரு, ரிஷப். அதை தொடர்ந்து சத்ரபதி சிவாஜி மகாராஜ்னு ஒரு படம். ஐயோ, தாடி இருக்குன்றதுனால அவரை கூப்பிட்டு எல்லா பீரியட் படத்தையும் இறக்குறாங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, பாப்போம். சுகுமார் அண்ணன் ரெட்ரோ ஆடியோ லான்ச்சா, ஏதாவது வாய்ப்பு இருக்கா டிக்கெட்டுக்கு? ஆமாமா, ரெட்ரோ ஆடியோ லான்ச் 18th. ஆமாண்ணே, ஏதாவது பார்த்து பண்ணுங்க. நல்லா இருக்கீங்களா? வரதுன்னா சொல்லு, போலாம். நானே போனான்னு தெரியல. அப்படியா? இல்லப்பா, நம்மளுக்கு இந்த அவுட்டோர் ஸ்டேடியம்லாம், சாரி இண்டோர் ஸ்டேடியம், அந்த மாதிரி கொஞ்சம் பெரிய ஸ்டேடியமாக வச்சா வந்து மோஸ்ட்லி நான் வந்து இப்போலாம் தவிர்த்துருது. புரியுது. அது ரீசன், பல ரீசன் இருக்கு. ஒரு ரீசன் பார்க்கிங்கு, அது நிறைய கொஞ்சம் இதுவா இருக்கும். இன்னொன்று டிராஃபிக்கு, எவ்வளோ சீக்கிரமா போனாலும் வந்து அந்த ஸ்டேடியத்துக்கிட்ட போனால் மாட்டிக்கிறது, பயங்கரமா மாட்டிப்போம். கிட்டத்தட்ட மேட்சுக்கு நம்ம போய் மாட்டுற மாதிரி தான். ஆனா மேட்சுக்குனா வந்து அவங்க நல்லா ஆர்கனைஸ் பண்றாங்க ஓரளவுக்கு இப்போ. இந்த மாதிரி இல்லாம சேப்பாக் சைட்ல வந்து இந்த டிராஃபிக் டைவெர்ட் பண்றதுல இருந்து எல்லாமே. பட் ஆனால் ஆடியோ லஞ்சுக்கு அந்த மாதிரி எதுவுமே பண்ண மாட்டாங்க. அதே இதுவாக தான் போய் அவனை நேருக்கு. அது பயங்கரமான ஒரு அந்த ஒரு சில இதுவெல்லாம் பார்த்துட்டு என்னடா இது அப்படின்ற மாதிரியே நம்மளுக்கு. நம்ம சென்னையிலே இருக்கிறதுனால நம்ம ஓன் வெஹிக்கிள் தான் போகணும்னு நினைப்போம். நம்ம வந்து வேற எதுவும் பிடிச்சி போகணும் அப்படின்னு நம்மளுக்கு தோணாது. அதனாலே நம்ம அதுவும் ஒரு மெயின் ரீசன் மாற்றுறது.
இதெல்லாம் தாண்டி அதையும் மீறி நம்ம ஆடி லஞ்சுக்கு போயிட்டோம் அப்படின்னா அது பயங்கர வைபா இருக்கும் ஸ்டேடியமோட எஃபெக்ட்லாம். சூப்பர். அண்ணா நேத்து நிறைய படம் கேட்டீங்க, ஏதாவது பாத்தீங்களா? ப்ரோ எனக்கு ஆக்சுவலா திட்டாத அந்த மாதிரி ஏதாவது படம் பார்க்கிங் விஷயம் இருந்துச்சா? நீங்க சொல்றீங்கல்ல, இந்த ஆண்ட்மேன்ல மாதிரி ஒரு கன்னை வச்சு நம்ம காரை ஷூட் பண்ணா கன்னு சொல்லி கார் சிறுமி சின்னதாயிடும், நம்ம அழகா பேக்கெட்குள்ள வச்சுக்கலாம், திரும்ப எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு இன்வென்டரை கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி ஒரு ஃபேண்டஸியா நீங்க ஏதாவது சொன்னீங்கன்னா உங்களை விட்டுறாங்க. எனக்கு இப்ப கமெண்ட் யாராவது செக் பண்ணீங்களா ப்ரோ? இந்த மொட்டை மாடி பார்ட்டி ப்ரோ அதை விட பண்றாங்க. இன்னொரு இன்வென்டர் டோரிமான்ல எனிவேர் டோர்னு ஒண்ணு வரல, கதவை திறந்து நம்ம எந்த பக்கம் போகணும்னு நினைக்கிறோமோ அங்கேயே போயிடலாம். அவ்வளோலாம் வேணாம் ஜிபிஓ. இந்த அவெஞ்சர்ஸ்ல ஏர்லயே பறக்கும் தெரியுமா ஸ்பேஸ்ஷிப், அந்த மாதிரி ஏர்ல வச்சிருங்கன்ற ஆடியோ லான்ச்ச. அந்த மாதிரி போவான். ஏன் நீங்க இவ்வளவு இது பண்றீங்க? ஆனா முன்னாடி எல்லாம் ஆடியோ ஞாபகம் இருக்கா ப்ரோ, லான்ச் மட்டும் இல்ல மலேசியாலாம் ப்ரோ, நடக்கும் ப்ரோ. உலகத்துல உள்ள அத்தனை பிரச்சனைக்கும் சேர்த்து நான் சொல்யூஷன் சொல்லிட்டு இருக்கேன். அத்தனை பிரச்சனைக்குமா? ஓகே ஓகே, சார் நீ சொன்ன படங்கள் ஒன்றும் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணல. அது சூப்பர்ண்ணா. அது லிஸ்ட்ல இருக்கும், ஆனா ஆரம்பிப்பேன். அது நான் ஆரம்பிக்கும் போதுதான். ஓகே. நான் பொன்மேன் பாட்டியானா? இல்ல இல்ல இல்ல, அதுவும் பாத்துருக்க லிஸ்ட்ல மாட்டாரு. வச்சிருக்கேன். அதான் அவருக்கு என்னைக்கு என்ன திட்டணும்னு தோணுதோ அன்னைக்கு ஒரு படத்தை பார்த்துட்டு என்கிட்ட வருவாரு, என்னடா நீ படத்தை சொன்ன அப்படின்ட்டு வருவாரு நினைக்கிறேன். இல்ல அது நான் பாக்குறதுல ரொம்ப கொஞ்சம் லேசியா இருப்பேன். நைட்டு மட்டும் தான் நான் வந்து பார்க்கணும் அப்படின்னு வந்து டைம் இருக்கும். அந்த டைம்ல வந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா முடிச்சிருவேன். ஆனா ஸ்டார்ட் பண்றது தான் வந்து இங்க பிரச்சனையாவே இருக்கு. இப்போ ஐபிஎல்லாம் வர முடியுதா? அது முடியவே வந்து 11:30 மணி, 11:20, 11:30 வரையும் ஆயிடுது. நேற்று மேட்ச்லாம் பயங்கர இன்ட்ரெஸ்டா போச்சு. அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து போயிட்டு நம்ம வந்து அடுத்த நாள் காலையில எழுந்து நம்மளுக்கு வந்து ரொட்டீன் இது ஸ்டார்ட் ஆகணும். நம்ம ஒரு 2 மணி வரையும் உட்காந்து பார்த்துன்னு இருக்க முடியல முன்ன மாதிரிலாம். கரெக்ட்ண்ணே, ரொம்ப மனவேதனையா இருக்குண்ணே. நீ இவரு எல்லாருமே இந்த கர்மான்னு ஒரு சீரிஸ் நானும் பார்க்கணும் ட்ரை பண்றேன். வீட்டுக்கு போய் அவ்வளவுதான், போய் படுத்தா ஆளு அப்பிட்டுன்ற சொல்லதான் இருக்கு. நான் ஒரு 1.5 எபிசோடு பார்த்தேன், நல்லா இருக்கு ஆக்சுவலா. பாக்குறேன் ஃபர்ஸ்ட் தலைவா, எபிசோடு பாக்குறேன். எந்த ட்விஸ்ட் சரி, செகண்ட் எபிசோட் ஸ்டார்ட் ஆன விதமும் பிடிச்சிருந்துச்சு ஆக்சுவலா. அந்த ஃபர்ஸ்ட் எபிசோடோட எண்ட் ட்விஸ்ட் இருக்குல்ல பரணி, சுகுமாரண்ணா நீங்க நான் சொல்றது கேளுங்க. நீங்க சொல்லுங்கண்ணா. வந்துட்டு நான் உங்களுக்கு நிறைய அது list மட்டும் கொடு- சொல்லாதன்னு அண்ணா, சொல்ல வரேன். ஓகே, அது ஓகே. சொல்லாத, ஏன்னா நானே பார்க்கல. சரி சரி, ஒரு ஏதாவது சொல்ல மாட்டேன். எனக்கு தெரியும் விஷால் பதறுவான்னு எனக்கு தெரியும். இல்ல நிறைய பேர் பார்க்க இதுவே விஷால் பாத்துருந்தானா நான் ஆரம்பிக்கும் போது கூடவே அப்படி வாங்க வழிக்கு அப்படின்னுவான். அப்படி போடு, அப்படி போ, அப்படி சொல்லுன அப்படின்ட்டு அந்த இடத்துல ஆரம்பிச்சு அவனே குறுக்குல வந்து அது ஃப்ளோ டெவலப் பண்ணிருப்பான். இல்ல இல்ல இல்ல, அப்படி இல்ல. பரணி ப்ரோ, இது பாத்தீங்களா ஆலப்புழா ஜிம்கானா டீம் மீட்ஸ் எஸ்கே? பார்த்தேன் ப்ரோ. அவரே ரொம்ப இதுதானே ஒரு 30 செகண்ட் ஆமா, தானே. ஒரு மாதிரி ரியாக்ஷன் கொடுத்தாரு ட்ரெயிலர் பார்த்துட்டு, நஸ்லினை பார்த்து அப்படின்னாரு. எஸ், 6 பேக்லாம் வச்சிருக்காரு மனுஷன் நஸ்லின். ஆமா, So, அவங்க அந்த இவங்களும் பாக்ஸிங்லாம் ட்ரெயின் பண்ணி சூப்பரா நடிச்சிருக்காங்க. யாருங்க அவங்க கிரஷ் தானுங்க? எஸ். அது சரி சரி இல்ல, சரி. அவங்க ஏங்க இப்ப நடுவுல இந்த மேட்ச்ல ஒரு பொண்ணு ரொம்ப மனவேதனையா இருக்கு சுகுமாரண்ணா. நம்ம எல்லாம் கண்டென்ட்டுக்கு தவிச்சிட்டு இருக்கப்ப அந்த பொண்ணுக்கு ஏதோ 800 ஃபாலோவர் இருந்தாங்களாம். இல்ல வேணாம், அது வேணாம், அந்த டாபிக் வேணாம். இல்ல வேணாம். அண்ணா, என்னண்ணா இதுவரையும் பேச மாட்டேறது, ஏதாவது ஒண்ணு சொன்னா டக்குன்னு வந்துடுறேண்ணா. எப்பா அண்ணன் அவர் சைலண்டா எல்லாமே கேட்டுட்டு இருப்பாரு. எப்பதான் வந்து ஒரு ஹெட் மாஸ்டர் வைப் நான் அங்கேதான் ஃபுல் ஸ்பேஸ் நான் கேட்பேங்க. ஃபுல் ஸ்பேஸும் கேட்டுக்கிட்டே தான் இருப்பேன். கேப் இருக்கும்போது நடுவில் வர்றது அவ்வளோ. அந்த பொண்ணுக்கு ஒரு 4 ஃபாலோவர்ஸ் ஏறிடக்கூடாதுன்னு பிரகாஷ் ப்ரோக்கு ஒரு கடுப்பு. ஓகே ஓகே. இங்க சொல்லி அது திரும்பியும் வைரல் ஆகி எதுக்கு? என்ன இப்போ நான் தப்பா கேட்கல, பேர் என்னன்னு கேட்கலாம், எனக்கு பேர் தெரியல. அப்புறம் டிஎம் பண்ணுங்க தெரிஞ்சவங்க. உங்க ஐடியா அனுப்பிச்சுடுறேன் விடுங்க. வேணான்னு சொல்லியாச்சு, திரும்ப அதே டாபிக், அடுத்த டாபிக்ல போங்க. சொல்லுங்க பிரகாஷ்ண்ணா, ஏதாவது சொல்லுங்க. இன்ட்ரெஸ்ட் ரைட். அந்த இது பார்த்தேன், கர்மா பார்த்தேன். எத்தனை எபிசோட்? கர்மா நானும் ஒரு எபிசோடு முடிச்சிருக்கேன். ஒரு எபிசோட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஃபுல்லாவே. செகண்ட் எபிசோட் ஆரம்பிச்ச போது நல்லா இருந்துச்சு. எனக்கு கொரியன் சீரீஸ்ல அதுதான், அது மாதிரிதான் எப்பவுமே போவாங்க. அதுதான் எதிர்பார்த்தது. ஆனா வந்து இன்னும் முதல் எபிசோட்லயும் வச்சிருக்காங்க. இன்னும் அடுத்தடுத்து என்னென்னதுக்காக வெயிட்டிங். நான் தமிழ்ல பார்த்தேன், அந்த நீங்க சொல்ற இடம் தமிழ்ல கெட்ட வார்த்தை எனக்கு செத்த சிரிப்பு 3 வாட்டி திருப்பி பார்த்தேன். இல்ல ஆக்சுவலா சொல்றேன், கொரியன் மட்டும் பெரும்பாலும் வந்து கொரியன் லாங்குவேஜ் ஒரிஜினல் லாங்குவேஜ்லயே பாருங்க, நல்லா இருக்கும். எப்பவுமே கொரியன் மட்டும்
ஒரு 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 10 எபிசோடு இருக்கு அப்படின்னா ஒரு ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் நமக்கு செட் ஆகாத மாதிரி இருக்கும் ஆடியோ. அதுக்கப்புறம் சூப்பரா இருக்கும். அதுதான் எனக்கு அந்த லிப்ஸிங்காகவே எல்லா படமும் நான் ஒரிஜினல் லாங்குவேஜ்ல தான் பார்ப்பேன். பட் இது வந்து நான் கேம் விளாட்றதுனால வந்து சும்மா கொஞ்ச நேரம் ட்ரை பண்ணேன். ரொம்ப இதா இருந்துச்சுன்னு சொல்லி, ஃப்ரீயா இருந்துச்சுன்னு சொல்லி, இன்னொரு ஒரு 2 டேஸ் ஆகும் கேம் முடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் இதை கம்ப்ளீட் பண்ணலான்னு இருக்கேன். வியாழக்கிழமை தான் ஒரு மாதிரி ஜாலியாக ஃபன்னாக இருக்க போகுது. பார்ப்போம். எனக்கு தமிழ்நாடு வந்து பார்க்கணுன்னு தான் ஆசை, குட் பேட் அக்லி. பட்டு எப்படின்னு தெரில, அன்னைக்கு வர நாள் பொறுத்து இருக்கு. நானும் ஒரு சிங்கிள் சிட்டிங்ல அந்த 6 எபிசோடு தான் முடிச்சுட்டு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங் ஆச்சு. அப்புறம் இன்னைக்கு ஒரு 4ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சா என்னைக்கும் தெரியல. இந்த ரெசிடென்சி கொலகானவரும் அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ற மாதிரி 8 எபிசோடு கிட்டத்தட்ட 7 மணி நேரம் ஓடுது. கடைசி எபிசோடு மட்டும் நம்ம வந்து ஓகே, நீங்கள் இந்த நோவகெயின் அப்படின்னு சொல்லி ஒரு படம், இங்கிலீஷ் படம் டிஜிட்டல் வந்துச்சு. அந்த படம் பார்த்தேன். ஆஹா ஒன்றும் இல்லை, ஓகே தான். ரொம்ப சிம்பிளான ஸ்டோரி, ஒரு ஜெனரிக்கான ஒரு இதுதான். அந்த ஹீரோ கேரக்டருக்கு மட்டும் ஒரு யூனிக் ட்விஸ்ட் இருக்கு. பட் அதை தவிர வந்து என்ன செல்வர் இதுக்கே இருமுனா எப்படி? அதெல்லாம் ட்ரைலர்லயே சொல்லிட்டாங்க. ஆமாங்க, ட்ரெய்லர்லாம் இப்ப நமக்கு ரொம்ப எனக்கு பிடிச்ச விஷயமே ட்ரெய்லர் பார்க்காம படம் பாக்குறது தான். நம்ம தமிழ்ல இருக்கிறதுனால பாத்துடுறோம். மத்த லாங்குவேஜ்லாம் ஒரு இன்னும் ஆலப்புழா ஜும்கான ட்ரெய்லர் ரியாக்ஷன் வீடியோ போடுறாரு, மாத்தி மாத்தி விட்டுறாரு பாருங்க. பிரசாந்த் மாதிரி மாவீரன் என் ப்ரொஃபைல ஃபாலோ பண்ணாலாவது நீங்க ஃபாலோ பண்ணாமே ஏதாவது உருட்ட கூடாது. நான் வேற லாங்குவேஜ் படம் போட்டிருக்கேன். அதான் எவ்வளவு பேசுறாரு. நெட்ட ஆன் பண்ணாலே உங்க நேட்டு பேசுறீங்க டங் 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 வருது. ஆமா, சரி விடுங்க. இல்ல எந்த ட்ரெய்லரை பத்தி சொல்றீங்க? நோவகெயின் அப்படின்னு சொல்லி ஒரு இங்கிலீஷ் படம், அது இன்னைக்கு டிஜிட்டல்ல வந்துச்சு. ட்ரெய்லர்லயே அந்த கேரக்டரோட ட்விஸ்ட் சொல்லியிருப்பாங்க. அது சொன்னேன். அந்த தவிர மற்றபடி பெருசா எதுவும் இல்லை படத்துல. ஓகே, நோபடி மாதிரி ஒரு போஸ்டர் இருந்துச்சு, கண்ணாடி ஒட்டின மாதிரி. பாட்டு வருதுங்க. அதேதான். இல்ல பாரு, நீ இந்த ஆக்சுவலா ஆமாண்ணா, அதுதானா, அதே மாதிரி தானா, அந்த படம் தானா? நான் இன்னைக்கு கூட போட்டு ஆக்சுவலா பரணி ப்ரோ வந்து இந்த பாய் சீரிஸ் பார்க்கல. பார்த்திருந்தா இந்த படத்தை விஷயமே அவருக்கு மாறி இருக்கு. இல்ல நான் பாய்ஸ் சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணேன், ஆனா நான் கம்ப்ளீட் பண்ணல. ஆக்சுவலா வந்து ஒரு 4 எபிசோடு என்னமோ தான் பார்த்தேன். பட் ஆனா எனக்கு ரொம்ப வயலன்ஸா இருந்த மாதிரி இருந்துச்சா, ஸோ அதனால வந்து ஒரு கட்டத்துக்கு மேல சரி போங்கடா அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். இல்ல ஆமா, இந்த உங்களுக்கு என்ன பயங்கரமா இருக்கும். இந்த படத்து ஹீரோ தான் அதுல வருவாரு. நான் ரொம்ப நாள் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணேன் அந்த சீரிஸ். ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகி கொஞ்சம் மாசம் கழிச்சு ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிட்டேன். பாய்ஸ் பட போஸ்டர் பாருங்க, பாய்ஸ் சீரிஸ் போஸ்டர். புச்சர் தானே சொல்றீங்க? சொல்லுங்க ரிஷி ப்ரோ, சொல்லுங்க. சென்னையில எல்லா மல்டிபிளெக்ஸும் ஓபன் பண்ணிட்டாங்க. ஆனா ஏஜிஎஸ் மட்டும் ஏன் ஓபன் பண்ணல? ஏதாவது எக்ஸ்சேஞ்ச் இஷ்யூ அவங்களுக்கு? அவங்க எப்பவுமே தியேட்டர் இருக்காங்க, டிஸ்ட்ரிபியூட்டர்ல ஏஜிஎஸ் எப்பவுமே வந்து டைம் இஷ்யூ இருக்கும். நாளைக்கு ஓபன் பண்ணிடுவாங்க. பிரகாஷ், நான் உங்ககிட்ட கமெண்ட்ல ஒருத்தர் கேட்க சொல்லியிருக்காருன்னா, சங்கிலி புங்கிலி மூவி இஸ் ஹிட் ஆர் நாட் அண்ட் கேன் யூ டெல் வை யூ லைக் த மூவி அண்ட் டெல் யுவர் பாசிட்டிவ் அபவுட் த மூவி. 4 வாட்டி கமெண்ட் பண்ணிட்டாப்ல. கொஞ்சம் டைம் இருந்தா நீங்க சொல்லுங்க. இல்ல நான் அவர் கமெண்ட் தான் கமெண்ட் பார்த்தேன்னு சொன்னேன். வீரதீர சொன்ன பத்தி தெரிஞ்சுக்கிட்டு சில பேர் கேட்பாங்க, அதனால விட்டுருங்க. நம்ம அடுத்ததுக்கு போவோம். நம்ம வந்து நிறைய பேர் நம்ம எல்லா கமெண்ட்டையும் பார்த்து ரெஸ்பான்ஸ் பண்ண நினைப்போம். அந்த படத்தையும் நம்ம பாசிட்டிவா பேசுறோம். சங்கிலி பொங்கல் கதை தான் நேரத்தை நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தான். சரி, ஓகே. எனக்கு அவர் நேற்று அட்லியை பத்தி பேசிட்டு இருந்தோம்ல, அட்லியை பத்தி பேசிட்டு இருக்கும்போது ஒருத்தர் தயாரிப்புல வந்து எதுவுமே சரியில்லைங்க. தயாரிப்பு சங்கிலி பொங்கல் படம் நல்லா இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிச்ச படம்னு சொல்லியிருந்தேன். அவர் ஏன் அதுக்காக பிடிக்கும் கேட்கிறாரு போல இருக்கு. பிரகாஷ், இன்னைக்கு எந்த பிளேயராவது நல்லா ஆடுறாங்கன்னு நான் சொல்லணுமா? நான் சொல்ல தேவையில்லை. இல்ல அதான் சொல்றேனே, கழுத்து இன்னும் கத்திக்கு வரல. சாரி, கத்தி இன்னும் கழுத்துக்கு வரல. இல்ல கத்தி இன்னும் கழுத்துக்கு வரல, வரும்போது சொல்றேன். சரி டெஃபினட்டா பண்ணதே எனக்கு வந்து ஷாக்கிங்கா இருந்துச்சு. இந்த டயலாக் என்ன படத்துன்னு சொல்றவங்களுக்கு குட் பேட் அக்லி டிக்கெட் ஃப்ரீ. பிரகாஷ் ப்ரோ கொடுத்தாரு. இல்ல அது என்னன்னா விஷால் ப்ரோட்ட தான் கேள்வி கேட்கணும். அப்பதான் தெரியுதான் கேட்கணும். எல்லாத்துக்கும்
பொதுவா கேட்கக்கூடாது. பரணி நீங்க சொல்லுங்க. இல்ல நான் இது அப்படி கேட்டுக்கல, நீங்க கேள்வி கேளுங்க. நான் அது என்னன்னா அந்த டயர் ஃபுல் அப்படின்னு சொல்லப்படுறது ஒரு 10,000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்ததாகவும், இப்ப அதை வந்து சயின்டிஸ்ட் வந்து மறுபடியும் வந்து புதுசா அதுக்கு வந்து உருவம் கொடுத்துருக்காங்க அதோட டிஎன்ஏ வச்சு. ஸோ அந்த நியூஸ் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கா போச்சு. எனக்குமே வந்து காலையில பார்த்தேன், பட் ஆனால் ட்வீட் எதுவும் பண்ணல. அது உண்மை நல்லா இருந்துச்சு ஆக்சுவலா. ஒரு புது அந்த மாதிரி இன்னும் நிறைய விலங்குகள்லாம் வந்து அந்த காலத்துல இருந்து இப்போ வந்து இது பண்ண போறதாக டிஎன்ஏ வச்சு மறுபடியும் உருவம் கொடுக்க மீன்ஸ் என்ன சொல்ல உயிர் கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது ஒரு கம்பெனி பண்ணிட்டு இருக்கு. இன்னும் என்ன தோழா அந்த சாங் தான் அது ஞாபகம் இந்த வருது. கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பார்க்கறவங்களுக்கு தெரியும் டயர் உல்ஃப்னா என்னன்னு சொல்லி. ஆனா அது ஹஸ்கின்னாங்களே தலைவா. ஹஸ்கியா? ஏங்க டயர் உல்ஃபுங்க அது. இல்லங்க டயர் உல்ஃப் தாங்க. இவங்க நடிக்க வச்சது ஹஸ்கின்னாங்களேன்றேன். நடிக்க வச்சது ஹஸ்கியா இருக்குங்க. அப்படி சொல்றேன் ப்ரோ. அது ஆனா ஆனா அது விஎஃப்எக்ஸ்ல மாத்திர மாதிரி தான் சொன்னா. ஆமாமா ரொம்ப கொஞ்சம் ஜெய்சாண்டிக்கா காட்டியிருப்பாங்க. டைமிங்ல ஞாபகப்படுத்தணும். இன்னைக்கு தான் ஒரு இமேஜ் சேவ் பண்ண கீழே கமெண்ட் செக்ஷன்ல போற மாதிரி சூப்பர் கியூட்டா இருந்துச்சு. கேம் ஆஃப் த்ரோன்ஸ். அப்புறம் அவர் கமெண்ட் பண்றாருல டெய்லி நம்ம எம்எஸ் ப்ரோ மேல வாங்க ப்ரோ, ஸ்லாட் ஃப்ரீயா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் வெக்கமா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாய் பாய்ல ஆரம்பிங்க. நிறைய டவுட் இருக்கு உங்களுக்கு, மேல வாங்க ஃபன் பண்ணலாம் ஜாலியா. எதுக்கு வந்தா ஒரு ஒரு மனுஷன் கேள்வி கேட்கறாரு அவனை வச்சு செய்யறது. அப்புறம் எதுக்கு வரணும் எனக்கு புரியலையே. எவ்வளவுதான் டைப் பண்ணுவாரு. இல்ல இந்த மாதிரிதான் என் தலைவன் ஒருத்தர் வந்தாரு, வந்துட்டு அவரு பேசிட்டு இருந்தாரு. அவரையும் இப்ப சொன்னீங்க, அவர் வரதே விட்டுட்டாரு. யாரு? இல்ல பேரு வேணாம், ஸ்பேஸ்ல நான் சொல்ல விரும்பல, தனியா சொல்றேன். ஒருத்தருக்கு ஃபேன் ஆனன்னு நான் சொன்னேன்ல மாவீரன் ப்ரோ. நேற்று சரியான பண்ணு. தமிழன் போய் டைம் பாஸ்ல பேசிட்டு இருந்தாரு ஆரம்பத்துல 10 நிமிஷம். கீழே அவங்க அண்ணா ஐடி வந்தோட ஓடி போயிட்டாரு. அவரு ஒரிஜினல் மேல போய் எங்க அவன் ஓடிட்டானே அப்படிங்கிறாரு. ஆமா இல்ல டைம் பாஸ்க்கு வந்துட்டு நேற்று பிரகாஷ் பேஸ் போயிருந்தேன், என்னங்க என்ன மாதிரி ஒருத்தன் பேசுறான் அப்படின்ட்டு பேசிட்டு இருந்தாரு. ஆமாண்ணே ஆமா. மாவீரன் ப்ரோ நீங்க குட் பேட் அக்லி எப்போ போறீங்க? காலை 11 மணிக்கு தான் போகும் போல ப்ரோ. நானும் வெயிட் பண்ணி பாக்குறேன் 8 ஷோ எப்படியா ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு. இருக்குமோ 8 ஷோ எல்லாம் புரியல. இல்ல உங்களுக்கு சிட்டிக்குள்ளதான் 8 ஷோ இருக்கான்னு கேட்டேன். பெங்களூர் சிட்டில அங்க 250 கிலோமீட்டர்ல அது. ஐயோ அவர் ஏற்கனவே சொல்லிட்டாருங்க, சென்னைக்கு மிக அருகில்ங்கிற மாதிரி தான் அவர் குடியிருக்கிறாரு. ஓகேங்களா, அவர் பெங்களூருக்கு மிக அருகில் குடியிருக்கிறாரு, அவ்வளவுதான். சரி, மற்றவங்க யாரெல்லாம் டிக்கெட் புக் பண்ணிருக்கீங்க, யார் எந்தெந்த ஷோ புக் பண்ணிருக்கீங்க? நாளைக்கு ஒரு நாள் இருக்கு, என்ன எதிர்பார்ப்பு சொல்லுங்க பாப்போம். நீங்க பரணி தான் வந்து நம்ம ஸ்பேஸ்ல ஃபர்ஸ்ட் பாக்குற ஆளு பரணி. 8:45. 8:45க்கு அந்த ஒரே ஒரு ஸ்கிரீன்ல மட்டும் தான் போட்டுருக்காங்க, வேற எங்கேயுமே போடல. பரணி ப்ரோ அந்த எலைட் ஸ்கிரீனா? அந்த எலைட்ஸ் எங்க? சரி ஓகே வாங்க. வேற எதுவுமே அமையலங்க. மத்த தியேட்டர்ல எல்லாமே வந்து என்ன சொல்ல, அந்த எனக்கு அந்த 4 ஃபிலிம்ஸ் பேக் டு பேக் பார்க்கணுன்றது ஒன்று இருக்கு. இன்னொன்னு அந்த 9 மணி பார்த்தேன்னா எனக்கு மற்ற 3மே வந்து கண்டினியூஸா பார்க்க முடியாதுன்றதுனால எனக்கு அது ஒரே ஒன்று தான் அமைஞ்சிச்சு. நான் பிவிஆர் தான் சூஸ் பண்ண நினச்சேன், பட் பிவிஆர்லயுமே வந்து டைமிங் செட் ஆகல. ஸோ எனக்கு இது ஒன்று தான் டைமிங் கரெக்டா இருந்துச்சு. அந்த ஒரு காரணத்துக்காக தான். பட் எனக்கு வந்து படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா வீக்கெண்ட்ல மேபி ஒரு பேக்ட் ஆடியன்ஸோட போய் பார்ப்பேன். நான் நார்மலா செகண்ட் ஷோ போக மாட்டேன், பட் இருந்தாலும் ஒரு மாதிரி பேக்டா இருந்துச்சுன்னா கண்டிப்பா போவேன் இந்த படத்துக்கு. ஆக மொத்தம் 10ஆம் தேதி வந்து பரணி வந்து 4 படங்கள் புக் பண்ணியிருக்காரு. 4 படங்கள் பேக் டு பேக் பாக்குறாரு. எஸ், ஃபர்ஸ்ட் டைம் இன் லைஃப். 3 படம் பார்த்திருக்கேன், பட் 4 படம். அப்ப உணவு விடுமுறை அது எப்போ? உணவு விடுமுறை தாங்க. ஒவ்வொரு படத்துக்கும் இன்னொரு படத்துக்குமான இடைவெளியில உணவு இடைவெளி இருக்கும். அதான் இன்ட்ரோ. என்ன ஒரு உணவு இடைவெளி இருக்கு. நல்ல அம்சம்னா 4 படமே 2 டைம் கம்மி இல்ல, 4 படம் கம்மி வந்து அளவுக்கு 2 டைம் வந்து அதிகமான 2 டைம் இல்ல நினைக்கிறேன். எல்லாமே 2.5 மணி நேரம் தான். இல்ல அதான் சொல்றேன், அதனால பஸ்டா இருக்கும். இது மாதிரி வரப்ப சூப்பரா இருக்கும். ஏங்க பார்க்கணும்னு நினைச்சா 5 ஷோமே பார்க்கலாங்க. எது ப்ரோ 5 ஷோ பார்க்கலாம்?
சொல்லுங்க பிரகாஷ். இல்ல ஒரு படம் 11 மணிக்கு ஆரம்பிக்கிற மாதிரினா கூட உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். 8:45 ஆரம்பிக்கிறப்ப கரெக்டா இருக்கும் டைம். 8:45 to 11:30 அடுத்தடுத்து அப்படி லைனா கரெக்டா பர்ஃபெக்ட் டைமிங் தான் எல்லாமே. எஸ், அதனால தான் நான் அதை யோசிச்சு இப்போ எனக்கு 5:10க்கு லாஸ்ட் படம் ஸ்டார்ட் ஆகுது. அது முடியறதுக்கு 8 மணி ஆகும். நான் வீட்டுக்கு வர்றதுக்கு 8:30 ஆயிரும். ஸோ அதுதான் எனக்கு வந்து பர்ஃபெக்டா இருக்கும். அந்த ஒரே தூக்கம், சம்முன்னு படுத்து தூங்கிடு. ஏன்னா 3 படம் பார்த்தாலே ஒரு மாதிரி டயர்டா இருக்கும் எனக்கு பர்சனலா. ஸோ 4 படம் எப்படின்னு தெரியல. இல்ல அதுதான் முடியாது. அதுதான் முடியாது பரணி. வந்து அன்னைக்கு என்ன பண்ணீங்க, 4 என்னன்னா கட் ஆயிடுச்சு வந்து. இல்ல நீங்க தூங்க முடியாதுண்ணே. வந்து 4 படத்துக்கு ரிவ்யூ சொல்லிட்டு தான் போகணும்ண்ணே. கண்டிப்பா இல்ல ரிவ்யூ போட்டுருவேன். பட் ஆனா நான் ஸ்பேஸ் வந்துட்டு கண்டிப்பா ஸ்பேஸ் வருவேன், பேச முடியும் நினைக்கிறேன். எல்லாம் அமைதியா இருந்துருவேன், ரிவ்யூ சொல்லிட்டு அமைதியா இருந்துருவேன். ஏன்னா அந்த ஒரு ஃபேமஸான படம் வந்துச்சுல ப்ரோ, இம்தியாஸ் அமர் சிங் சம்கேலான்னு ஒரு படம், தமிழ்ல கூட இருக்காங்க, நெட்ஃபிளிக்ஸ்ல வந்துச்சு நினைக்கிறேன். அது இன்னைக்கு தான் பார்த்தேன். ஒரு மாதிரி ஆயிடுச்சு அந்த படம் பார்த்தேன். என்ன படம்? அமர் சிங் சம்கேலான்னு, ஏஆர் ரஹ்மான் மியூசிக்ல. பஞ்சாப்ல ஒரு சிங்கர் இருந்திருக்காரு, டபுள் மீனிங் வசனத்துல பாட்டு பாடுற ஒரு 80sல. உண்மையிலேயே அவரை சுட்டு கொண்டுட்டாங்க. அது அவரோட கதைய படமா எடுத்திருக்காங்க. ஒரு மாதிரி ஆயிடுச்சு அந்த படம் பார்த்தது. இந்த மாதிரி சொசைட்டில நம்ம இருக்கோம். ஒரு மாதிரி கன்வின்ஸ் பண்ண படம் நல்லா இருந்துச்சு. டேரக்டா நெட்ஃபிளிக்ஸ்ல வந்துச்சு அந்த படமா? ஆமா அந்த டேரக்டர் நம்மளோட பயங்கர ஃபேமஸ். ஃபர்ஸ்ட் டைம் நெட்ஃபிளிக்ஸ் ஸ்ட்ரைட்டா ஒரு படம் நல்லா இருந்துச்சு, சூப்பர். இத்தனை நாள் மிஸ் பண்ணிட்டேன் படம். நான் வந்தப்பே நான் டவுன்லோட் போட்டு வச்சிருந்தேன், இன்னைக்கு தான் பார்த்தேன். ஓகே ப்ரோ. அமர் சிங் சம்கீலா, நான் அந்த படம் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா பார்க்கல. பட் ஆனா அது வந்து ஒரு மாதிரி மியூசிக்கல் டாக்குமெண்ட்ரி ஃபீல்ட்ல இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இல்ல சூப்பரா இருந்துச்சு. டாக்குமெண்ட்ரி தான் கிடையவே கிடையாது. இல்ல அந்த ஒரு ஃபீல்டு இருக்கும்னாங்க. சரி ஓகே, நான் ட்ரை பண்றேன் மேபி. விஷால் ப்ரோ டிஎன் டேக்கு என்ன எனக்கு ஸ்பீக்கர்ல 7-8 பேர் இருக்காங்க, எல்லாம் அமைதியா இருக்காங்க. எல்லாம் அதான் ப்ரோ கிரிக்கெட் எனக்கும் தெரியல. எல்லாம் ரெக்வஸ்ட் கொடுக்குறாங்க, அப்புறம் அமைதியாடுறாங்க ஸ்பீக்கர் வந்ததுக்கு அப்புறம். இல்ல எல்லாரும் சைடுல மேட்ச் பார்த்துட்டு இருக்காங்க. சரி ஆகாஷ் ப்ரோ பேச கை தூக்கி இருக்கிறது. ஆகாஷ் ப்ரோ சொல்லுவோம். ப்ரோ கேக்குதா? சொல்லுங்க ப்ரோ. கேக்கு சொல்லுங்க. குட் பை அக்லி தானே கேட்டீங்க? என்ன எக்ஸ்பெக்டேஷன் போறீங்க, எந்த ஷோ போறீங்கன்னு? ஆமாங்க, இப்போதைக்கு ரிலீஸ் ஆகிற படம் அதுதானே, அதான் கேட்டோம். நான் 4 AM போறேன். என் எக்ஸ்பெக்டேஷன் வந்து ப்ராப்பர் ஃபேன் பாய் படம். லைக் சும்மா போயிட்டு வைப் பண்ணிட்டு நல்லா கத்திட்டு ரொம்ப நாள் கழிச்சு நல்லா கத்தி பார்த்துட்டு வரலாம் தான். ஏன்னா நான் கடைசியாக எனக்கு தெரிஞ்சு தேட்டருக்கு போனது வந்து கங்குவாக்கு போகணும்னு நினைக்கிறேன். ரிக்ரெட் பண்ணிட்டேன். ஸோ அதனால வந்துட்டு ஸோ நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு ஒரு படம் தான். நான் வந்துட்டு கொஞ்சம் எனக்கு கிட்டத்தட்ட நான் மோஸ்ட்லி எக்ஸ்பெக்டேஷன் வைக்க மாட்டேன். ஆனா நான் எக்ஸ்பெக்ட் பண்றது வந்து ஜிவி மியூசிக்லயும் அந்த வில்லன் படத்துல யாரு அந்த இதுல மட்டும்தான் எனக்கு நல்ல ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஸோ நல்ல தேட்டரும் இப்போதைக்கு ஃபுல்லா இருக்கு. நான் புக் பண்ணிருக்கேன், 2 ஷோ புக் பண்ணியிருந்தேன். எந்த தேட்டர் ஃபுல் ஆகுதோ அந்த தேட்டர் தான் சூஸ் பண்ணி போலான்னு சொல்லிட்டு. ஸோ 2 தேட்டருமே நல்லா ஃபுல்லா இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு பேக்ட் தேட்டர் தான். ஸோ நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எங்க ப்ரோ? யூஎஸ்லயா? யூஎஸ் ப்ரோ. 6:30 PM April 9th. சூப்பர் ப்ரோ. ஓகே அப்ப நம்ம ஸ்பேஸ்ல நீங்க தான் ஃபர்ஸ்ட் நினைக்கிறேன் படம் பார்க்கிறது. பார்த்துட்டு டிஎம் பண்ணி விடுங்க நமக்கு. ஆமா ப்ரோ, எல்லா ஸ்பாயிலர்ஸையும் அவருக்கு டிஎம் பண்ணி விடுங்க. இல்ல குட் ஆர் பேட் ஆர் அக்லி அத சொன்னீங்கன்னா போதும். நல்லா இருக்கே இது. உங்களுக்கு மெசேஜ் பண்ண முடியுமா? ஆனா மெசேஜ் பண்ண முடியாது. இல்ல நாம போட்டேன். ஓகே ப்ரோ, சரி ஓகே, நான் அப்ப பண்ணி விடுறேன் கண்டிப்பா. ஓகே நீங்க 3ல 1 போட்டீங்கன்னா போதும். குட் ஆர் பேட் ஆர் அக்லி அத சொன்னீங்கன்னா போதும். ஆனா நான் உங்ககிட்ட இந்த கேள்வி கேட்கணும்னு நினைச்சேன். நீங்க இப்போ யூஸ்வலா நான்லாம் ஒரு
ஒரு வருஷத்துக்கு ஒரு 20 படம் பார்த்தா பெருசு. எனக்கே வந்துட்டு ஒரு ட்ரெய்லரோ இல்ல ஏதாவது பார்க்கும்போது ஒரு படத்தோட இந்த படம் இப்படிதான் இருக்குன்ற மாதிரி தெரிஞ்சிரும், மைண்ட்ல வந்துரும். நல்லா இருக்கும் நல்லா இல்ல அந்த மாதிரி. நீங்கெல்லாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 படம் பார்ப்பீங்க போல. உங்களுக்கு இந்த நீங்க இருக்க குரூப்ஸ்ல எல்லாம் ஸ்பாய்லர்லாம் சொல்லிருவாங்க. இதுக்கு மேல இப்போ ரிவ்யூவும் கேட்டு போனீங்கன்னா படத்துல வந்துட்டு எப்படி நீங்க வந்துட்டு ஒரு படம் என்ஜாய் பண்ணுவீங்க? உண்மையிலேயே என்ஜாய் பண்ணுவீங்க? அதெல்லாம் தாண்டி நிறைய ஸ்பாய்லர்லாம் வந்துருமா உங்களுக்கு முன்னாடியே? இல்ல அபிஷியலா எந்த ஸ்பாய்லரும் வராது, முதல் விஷயம் அது. ஆனா கேள்வி கேட்டீங்களா, அது நியாயமானது. ஏன்னா நிறைய படங்கள் பார்த்திருக்கனால ஒரு படத்துடைய போக்கு, கதை போக்குங்கிறது எப்படி போகுங்கிறது நம்மளால ப்ரெடிக்டபிள் கண்டிப்பா இருக்கும். அது எப்படின்னா நம்மளால யூகிக்க முடியும் கண்டிப்பா. அது வந்து இத்தனை வருஷம் படம் பார்க்கறதுக்கான அதோட அது ப்ளஸ்ஸும் அதுதான், மைனஸும் அதுதான். ஆனா அதனால படம் பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது குறையுமான்னு கேட்டால் கண்டிப்பா குறையாது. ஏன்னா பார்த்த படத்தையும் நம்ம திரும்பி பார்க்கும்போது கூட அதே வைப் நமக்கு இருக்கும். சில படங்களுக்கு படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையாங்கிறது தான் மேட்ரு. நம்ம எத்தனை வாட்டி இப்போ டிவியில் பார்க்குறோம், கில்லி பார்க்குறோம், பாட்ஷா பார்க்குறோம், படையப்பா பார்க்குறோம், புதுசா பார்க்குற மாதிரி பஞ்சதந்திரம் பார்க்குறோம். பஞ்சதந்திரம் காமெடி படம் தான், அதில் ட்விஸ்ட் இருக்கா டர்ன் இருக்கா எதுவும் இருக்கா, ஆனால் காமெடி தான். அது பஞ்சதந்திரமும் வசூல் ராஜாவும் நம்ம ரிப்பீட்ல பார்க்குறோம்ல, அது என்ன படம் நம்மளை என்டர்டைன்மெண்ட் பண்ணுது. அதே தான் நம்ம தேட்டரில் போகும்போது நமக்கு என்டர்டைன்மெண்ட் பண்ணுதாங்கிறது தான் மேட்ரு. ஒரு சில விஷயங்கள் நமக்கு தெரியாதான் வரும். இப்போ துணிவு படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து A to Z எல்லாமே சொல்லிட்டாங்க. துணிவு படம் வந்து நமக்கு நம்ம நண்பர் மூலமா நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. அவர் சொல்ல வேணாம்னு சொல்லும் போதே பேச்சு வாங்க 2 வருஷம் சொல்லி நமக்கு எல்லாமே தெரிஞ்சு பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் ஆஃப் பரபரன்னு போச்சு. நமக்கு அவர் என்ன அடுத்து என்ன விஷயம் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சாலுமே இது மாதிரி பல படங்கள் இருந்திருக்கு. எல்லாமே தெரிஞ்சா கூட நமக்கு பார்க்கறதுக்கு பரபரன்னு இருக்கா, நமக்கு என்ஜாய் பண்றோமா தேட்டர்ல, அப்படிங்கிறது தான் முக்கியம். அப்படின்னா படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையாங்கிறது தான், என்டர்டைன்மெண்ட் பண்ணதா இல்லையாங்கிறதா. மற்றபடி ஸ்பாய்லர் நமக்கு தெரிஞ்சாலும் அது நமக்கு வந்து எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது. இன்னொன்று, பெரும்பாலும் நீங்கள் வந்து ட்ரெய்லர் வச்சே நீங்கள் சில படத்தோட கதையெல்லாம் கணிச்சிடலாம். அது நிறைய படங்கள் பார்க்கும்போது கணிச்சிடலாம், ஏகப்பட்ட லாங்குவேஜ் பார்க்கும்போது கணிச்சிடலாம். அதே மீறி நம்ம வந்து படம் பார்க்குறோம்னா அது வந்து நமக்கு வந்து படம் கொடுக்குற என்டர்டைன்மெண்ட் மட்டும்தான். இல்ல ப்ரோ, நான் இந்த இப்போ கேமியோ பண்றாங்கன்றதெல்லாம் உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சுமா நீங்க இருக்கிற குரூப்ஸ்ல? இல்லைங்க, அது ஒரு சிலர் ஸ்பாயில் பண்ணுவாங்க தவிர நம்ம வாண்டடா தெரிஞ்சுக்கிறதுலாம் கிடையாது. நம்ம வேணான்னு சொன்னாலும் சில விஷயம் தெரிஞ்சாலும் நம்ம வாண்டடா அது அப்படி இருந்தாலும் நமக்கு வந்து ஸ்பாயிலே கிடையாது. நமக்கு பழகிருச்சிங்கிற மாதிரி தான். ஃபீல்டே அதுதான் ஆனதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம அடாப்ட் ஆகிக்கணும். இல்ல ப்ரோ, இப்போ குட் பேட் அக்லி மாதிரி படம்னா லைக் வந்துட்டு அது வந்து நம்ம தியேட்டர் மெட்டீரியல் படம். ஸோ இப்போ நார்மலான படம் கூட உங்களுக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகாதா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் இல்லைங்கிறேன் நான், அதுதான் இல்ல அப்படி எனக்கு அது எந்த படமும் அப்படி ஸ்பாயில் பண்ண மாதிரி தெரியல. என்னதான் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சாலுமே அப்படி நம்ம படம் நல்லா இருக்காங்க மறந்துடுவோம். சீரியஸ் சொல்றேன், படம் பார்க்கும்போது நம்ம தெரிஞ்ச விஷயம் நமக்கு மைண்ட்ல இருந்து போயிடும். அதுதான் முதல் விஷயமே. ஒரு படம் பார்க்கும்போது அந்த படத்துக்குள்ளதான் இருப்போம். நான் வந்து படம் பார்க்கும்போது பக்கத்துல இது வரைக்கும் செல்லுன்னு ஒண்ணு கிடையாது. இன்ட்ரோல தான் கரெக்டாக செல் எடுப்பேன். அது இன்ட்ரோலயே ஒரு 5 நிமிஷம் கழிச்சு படம் தேட்டர்ல எல்லாம் நவுந்ததுக்கு அப்புறம் தான் உட்காந்து 2 நிமிஷம் 3 நிமிஷம் கழிச்சு தான் நான் செல்ல கையிலேயே எடுப்பேன். முழுக்க படத்துக்குள்ளேயே நம்ம மூழ்கிறனால அதுல எதுவுமே நமக்கு வந்து ஞாபகமே இருக்காது. இவங்க ஏதாவது ஒரு விஷயம் சொல்லியிருந்தா கூட அந்த விஷயம் நமக்கு ஞாபகம் வராது. படம் பார்க்கும்போது நமக்கு தெரியும். நான் ஏன் உங்ககிட்ட கேட்டேன்னா, நான் பார்த்த வரைக்கும் ஸ்பேஸ்லயே ஒரு தடவை படம் பார்த்தாலே நிறைய டீட்டெயில் சொல்றாள் நீங்க தான், நிறைய ஞாபகம் வச்சுட்டு. ஆனா நீங்களே மறந்துடும் சொல்றதுதான் எனக்கு ஷாக்கா இருக்கு. இல்ல மறந்துடும்ன்றது அந்த மறந்தல் இல்ல ப்ரோ, அவரையே மீறி அந்த படத்துக்குள்ள போயிடுவாருன்னு சொல்றது. அவருக்கு தெரியும் அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்றதுலாம் வந்து சில படத்துல தெரிஞ்சிருக்கும். இந்த கேமியா வர போறாங்கன்றதுலாம் தெரியும். அப்படி தெரிஞ்சாலுமே வந்து அவர் அந்த படம் வந்து அவரை என்கேஜிங்கா வந்து அவர் வச்சுக்கும் அப்படின்றத சொல்ல வர்றாரு. அந்த படத்துக்குள்ள போயிடுவாரு அப்படின்னு. ஓகே ஒருத்தர் கை தூக்கி இருக்காரு ப்ரோ. ரெண்டு பேரோட ஸ்பீக்கர் வந்து ஸ்டார் அஜித்ங்கிறவர் ஆன்ல இருக்கு, இன்னொருத்தர் கத்திங்கிறவர் பேச கைத்துக்கிறார். கத்தி பிரதர் பேசிருங்க, ஸ்டார் அஜித் பேர் மைக்கை மியூட்ல போட்டுருங்க, அதுக்கப்புறம் பேசும்போது ஆன் பண்ணிக்கலாம். ப்ரோ கேக்குதுங்களா? சொல்லுங்க பிரதர். ப்ரோ, இந்த ஹரிஷ் கல்யாண் 100 கோடி வானவில் படம் நடிச்சாரு, அது முடிஞ்சிருச்சா? எப்போ வரும்? அந்த படம் எப்பயோ முடிஞ்சிருச்சுங்க பிரதர். ஆனா படம் வர்றதுதான் பல சிக்கல்கள் இருக்கு அந்த படத்துக்கு. அந்த படம் எப்பயோ முடிஞ்சிருச்சு. நாங்களும் ரொம்ப ஆர்வமா இருக்கோம், அது காரணமா இருக்கு. அந்த படத்துல ரொம்ப ஆர்வமா தான் இருக்கும். ஆனா வந்து அவங்க ரிலீஸ் பண்ற ஐடியாலே இல்லை இப்போதைக்கு. பல பஞ்சாயத்துகள் இருக்கு. ஹரிஷ் கல்யாணுக்கு அப்படி 2 படம் மாட்டிருந்துச்சு. ஒன்னு டீசல், இன்னொன்னு வந்து 100 கோடி வானவில். இந்த 2 படமே எடுத்து முடிச்சு ரொம்ப வருஷம் ஆகுது. 100 கோடி வானவில் எடுத்து முடிச்சு 2 வருஷம் ஆயிடுச்சு நினைக்கிறேன். டீசலுமே பாத்தீங்கன்னா 1.5 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு டீசல் படம் ஃபுல்லாவே முடிஞ்சு. ஆனா அதுவே வந்து இப்ப லப்பர் பந்து ஹிட்டுக்கு அப்புறம், பார்க்கிங் லப்பர் பந்து 2மே ஹிட் ஆனதுக்கு அப்புறம் இந்த டீசல் படத்தை திரும்ப வந்து எப்படியா ரிலீஸ் பண்ணணும்னு முயற்சி பண்ணியிருக்காங்க. டீசல்ல அந்த பாட்டு வந்து 1 வருஷம் 1.5 வருஷத்துக்கு மேல ஆகுதுன்னு நினைக்கிறேன். அந்த பாட்டு வீர் சாங் அதுவே இப்பதான் ட்ரெண்ட் ஆகுது. அந்த பாட்டு ட்ரெண்ட் ஆகிறதுனால
இந்த சூட்டோட லப்பர் பந்து ஹிட் ஆயிடுச்சு, பார்க்கிங் ஹிட் ஆயிடுச்சு, இந்த பாட்டும் ஹிட் ஆயிடுச்சு. இதை வச்சே நம்ம படத்தை ரிலீஸ் பண்ணலாம். இப்பயே வந்து டீசல் ரிலீஸ் பண்றாங்க. 100 கோடி வானவில்லுக்கு அப்படி எதுவும் பாட்டும் ஹிட் ஆகல. இனிமேல் தான் வந்து நம்ம ஏதாச்சும் வந்து அதை புஷ் பண்ணணும். ஆனா வந்து அந்த படம் வருமாங்கிறது இப்போதைக்கு சந்தேகம் தான். ஆனா மே மாசம் பிளான் பண்றாங்கன்னு கேள்விப்பட்டேங்க. 100 கோடி தெரியல. இப்போ அடுத்து என்ன படம் ப்ரோ பண்றாரு? மே படம் மேல வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. அடுத்து ஹரிஷ் கல்யாண் வந்து வினீத் வரப்பிரசாத், இவர் லிஃப்ட் டைரக்டர் இருக்காருல்ல, இல்ல அவர் கூட ஒரு படம் பண்றாரு. அவர் கூட ஒரு படம் பண்றாரு. இது போக வந்து அவர் ஏற்கனவே ஹிட் கொடுத்த ஒரு டேரக்டர் கூட ஒரு படம் பண்றதா கேள்விப்பட்டா. அந்த டேரக்டர் பேர் டக்குனு வாயில வரல. சரி வந்தா சொல்லுவோம். ஆனா இன்னொரு படம் 2 படம் கமிட் ஆயிருக்கிறாரு. பிரகாஷ்னா சொல்லுங்க பரணி. எனக்கு டவுட், நீங்க கடைசியா எந்த படத்துக்காவது இந்த மாதிரி சீட்டை விட்டு எந்திரிச்சு கத்தி சட்டையெல்லாம் ஒரு மாதிரி தூக்கி சுத்தி அந்த மாதிரி ஏதாவது ஒரு படம் பார்த்துருக்கீங்களா? வீரம் வேதாளம் அப்படி பார்த்தது. கடைசியா தியேட்டர்ல என்ஜாய் பண்ணி சிரிச்சு பார்த்தது அப்படின்னா மரகத நாணயம். தியேட்டரை விட்டு சீட்டை விட்டு ஏஞ்சிலாம் கத்தி பயங்கரமா, அது கிளைமேக்ஸ்லாம் ஆனந்தராஜ் வந்ததுக்கு அப்புறம் வந்து ஏஞ்சியே கைத்தட்டி கத்தி பார்த்தேன். அப்புறம் தெரியல வச்சு தெரியுங்கிற மெர்சல் இருக்குல்ல, மெர்சல்ல அந்த ஒரு பாட்டு ஒன்று இருக்கும்ல, அது என்ன பாட்டு? அது இல்லைங்க, அதுவும் இல்லைங்க. ஒரு டாக்டர் அப்புறம் ஒரு பாட்டு வருங்க, மெர்சல் அரசாரம் பாட்டு. அந்த பாட்டு எனக்கு ரொம்ப செம்மையா பிடிக்கும். எனக்கு ஆடியோவும் பிடிக்கும், வீடியோவும் செம்ம கொரியோகிராஃபி. அது நல்லா ஏஞ்சி கைத்தட்டி பார்த்தேன். கடைசியா நல்லா ஞாபகம் இல்லை. கடைசியா நான் எனக்கு தெரிஞ்சு என்ஜாய் பண்ணி பார்த்த படமும் லப்பர் பந்து. அதான் சொல்றேன், கடைசியா என்ஜாய் பண்ணி பார்த்த படமும் லப்பர் பந்து தான். அந்த கெத்து இன்ட்ரோக்கு வந்து அந்த ஒரு மாதிரி ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருப்பாங்க. அந்த ஃப்ரேம்க்கு எனக்கு முரட்டுத்தனமா இருந்துச்சு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இதுதான் லப்பர் பந்துக்கு அப்புறம் என்ஜாய் பண்ணி பார்த்த படம்னு எதுவுமே இல்லை. ஃபுல்லா ஏஞ்சி கத்தி பார்த்த படம்லாம் கிடையாது. அநேகமா ரொம்ப வருஷம் கழிச்சு இல்ல ரெஃபரன்ஸுக்குலாம் இல்லைங்க. குட் பை அக்லி வந்து கத்திக்கிட்டே பாக்குற மாதிரி படமா இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப வருஷம் கழிச்சு வேஷ்டி சட்டை கட்டிட்டு படத்துக்கு போறேன், அவ்வளவுதான். ஏன்னா அதுதான் வீரம் வேதாளத்துல தான் அந்த அளப்புறம் தான் இருந்துச்சு. வேஷ்டி சட்டை கட்டி அந்த திடீர்னு வேஷ்டியை தூக்கிட்டு ஆடுறதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு மிஸ் பண்ணி. அநேகமா அப்படி ஒரு என்ஜாய்மெண்டாச்சு இந்த படம் கொடுக்குதாங்கிறதுக்காக வேஷ்டி சட்டை கட்டிட்டு போலான்னு ஒரு ஐடியா. மாசு சூப்பர். இல்ல ஆக்சுவலா யூஎஸ்ல எல்லாம் பெருசா அந்த மாதிரி செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க. பட் ஆனா இப்ப ரீசெண்டா ஒரு படத்துக்கு நிறைய வீடியோஸ் வருது, மைண்ட் கிராஃப்ட்னு சொல்லி. ஒரே ஒரு சீன் தான், அது அந்த சட்டையெல்லாம் தூக்கிட்டு ஒரு மாதிரி சுத்தி சுத்தி ஆடிட்டு இருக்காங்க. எனக்கு வந்து இது ஜில்லா படம் நான் தமிழ்நாட்டுல பார்த்தப்போ அந்த ஒரு வைப் இருந்துச்சு. எல்லாரும் சீட்டு மேல எந்திரிச்சுன்னு கத்துறது, ஸ்கிரீன் பக்கத்துல போய் ஆடுறது, அந்த ஃபர்ஸ்ட் அந்த சாங்க்லாம் அந்த மாதிரி ஈவினிங் ஷோ தான் நான் பார்த்தேன் ஜில்லா. பொங்கல் டைம் ரிலீஸ்ல. ஸோ அப்போ பார்த்தேன், நான் நாமக்கல்ல பார்த்தேன். அதெல்லாம் ஒரு மாதிரி ஃபுல் என்ன சொல்ல எனர்ஜியா இருந்துச்சு, வைபா இருந்துச்சு. இன்ட்ரோல் சீனா இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய சீன்ஸ்லாம் அது மாதிரி தேட்டருக்கெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் இந்த யூஎஸ் ஆடியன்ஸ் என்ஜாய் பண்றதை பார்க்கும்போது எனக்கு யோசிக்கிறேன், நான் குட் பை அக்லி தமிழ்நாட்டுல எப்படி இருக்கும் அந்த ஃபர்ஸ்ட் ஷோ. இந்த ரெஃபரன்ஸ்லாம் பார்க்குறப்ப இது அஜித் ஃபேன்ஸ்க்கு அது ஒரு மாதிரி இதாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஒரு இவ்வளோ வருஷம் பார்த்த ஒரு ஹீரோ அந்த ஏதாவது ஒரு படம் ஓல்டு ஃபிலிமோட நமக்கு வந்து கனெக்ட் கொடுக்குறப்போ அது நம்ம அது நம்மள அறியாமலே அதை நம்ம ரசிப்போம். அது ஒரு இது ஃபேக்ட். பட் அது வந்து அது மட்டும் இருந்து ஒரு ஒரு ப்ராப்பர் என்டர்டெய்னரா இருந்தாலே ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைங் ஃபிலிமா இருந்தா போதும் தான் எனக்கு தோணுது. இல்ல அதான் சொல்றேன், நான் சொல்றது என்னன்னா, பெரும்பாலும் பெரிய நடிகர் படம் அப்படின்னா இது மாதிரி கமர்ஷியல் படம் அப்படின்னா தமிழ்நாட்டில் அந்த ஜோன்லயே வந்து பாக்குறதா நல்லா இருக்கும், வைபா இருக்கும். எனக்கு அது மாதிரி பார்த்தே பல வருஷம் ஆயிடுச்சு. அப்பெல்லாம் வந்து எந்த படமும் என்ஜாய் பண்ண முடியறது இல்லை. இப்போ முன்னாடிலாம் எனக்கு இன்னமும் அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ மெமரிலாம் வந்து பயங்கரமா இருக்கும். அது வரலாறா இருக்கட்டும், இல்லை வந்து வரலாறுனா ரொம்ப டிலேயா ரிலீஸ் ஆகி பார்த்ததா இருக்கட்டும், வீரம் வேதாளம் பார்த்ததெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் எனக்கு கடைசி வரைக்குமே நான் ஏற்க சொல்லியிருக்கேன். வரலாறை பொறுத்த வரைக்கும் எனக்கு 3 அஜித்தில் நான் வேற மாதிரி இமேஜின் பண்ணியிருந்தேன். அது வந்து கெட்டப் வந்து படத்துல மாறி இப்பெல்லாம் வந்தா கண்டிப்பா ஸ்பாயிலரோட தெரிஞ்சு போயிருப்போம். அப்ப தெரியாம போயிருக்க போலாம், அதெல்லாம் வந்து வேற லெவல்ல இருந்துச்சு. இப்ப இது எப்படி இருக்குன்னு தெரியல, பார்ப்போம். கண்டிப்பா டிசப்பாயிண்ட் பண்ணாதுன்றது மட்டும் எனக்கு ஷுவரா சொல்லலாம். வெயிட் பண்ணுவோம், நாளைக்கு ஒரு நாள் தானே இருக்கு. சரி, ஸ்டார் அஜித் ப்ரோ பேச வந்தாரு, அவர் பேசட்டும். சொல்லுங்க பிரதர். அவரே கிளம்பிட்டாரு.
பர்னி பிரதர் போயிட்டாரா? இங்க யூஎஸ்ல வந்து மோஸ்ட்லி அந்த ஷோ டைம்ஸ் வந்துட்டு ரொம்ப ஃபர்ஸ்ட் டேக்கு வந்து கொஞ்சம் நிறைய ஷோ போடுவாங்களா. ஸோ க்ரௌடு ஸ்கேட்டர் ஆயிடும். ஸோ பயங்கரமா வந்துட்டு ஒரு பேன் இண்டியா படத்துக்கு தான் மோஸ்ட்லி ஃபுல் லைக் லாஸ்ட் ரோல இருந்து ஃபர்ஸ்ட் வரைக்கும் ஃபுல்லா இருந்ததுன்னா ஒரு ப்ராப்பர் பேன் இண்டியா படமா தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி படத்துக்கு தான் க்ரௌடு அந்த ஆம்பியன்ஸை உங்களால ஃபீல் பண்ண முடியும். நான் கடைசியா ஃபீல் பண்ணது KGF 2 RRR. அந்த இதுலதான் வந்து என்னடா இதுல அந்த பேப்பர்லாம் தூக்கி போடுவீங்களா இந்த ஊர்லன்ற மாதிரி ஃபீல் பண்ணதுன்னா அந்த 2 படத்துக்கு மட்டும் தான். மத்தபடி நம்ம தமிழ் சாரி இன்டர்வியூ பண்ணதுக்கு. மைண்ட் கிராஃப்ட் மூவி நீங்க தியேட்டர் போலையா யூஎஸ்ல? இல்ல ப்ரோ, நீங்க சொல்லிதான் அப்படி ஒரு படம் வந்துச்சுன்னு எனக்கு தெரியும். ஏங்க யூஎஸ்ல இருக்கீங்க உங்களுக்கு தெரியலன்னு சொல்றது எனக்கு ஷாக்கா இருக்குங்க. இல்ல ப்ரோ போல. என்ன படம் ப்ரோ? எந்த லாங்குவேஜ்? இல்ல சும்மா நீங்க வந்து நான் சொல்றேன்னு இல்ல, இந்த மைண்ட் கிராஃப்ட் மூவி இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல எல்லாம் நிறைய பேர் போட்டிருந்தாங்க. அந்த ஒரு சீனுக்கு மட்டும் என்ஜாய் பண்ற மாதிரி. அந்த நம்ம தெலுங்கு படம் எப்படி என்ஜாய் பண்ணுவோம் அந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நான் இப்போ ரீசெண்டா ஒரு வீடியோ இப்போ ஷேர் பண்ணியிருக்கேன். அதுல வேணா பாருங்க, இப்போ உங்களுக்கு வேணா புரியும் நான் என்ன சொல்றேன்னு. மாவீரன் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ, ஏதோ சொல்ல வந்தீங்க. இங்க ஓடிட்டு தான் இருக்கு, பட் போக மனசுல இல்ல அது படம்லாம் கேவலமான படம் தான், ஓகேவா? படம்லாம் தியேட்டர்ல போய் பார்க்க வேணாம். நான் என்ன சொல்றேன்னா அந்த ஒரு ஒரே ஒரு மீம் ஒரு அது ஒரு மீம் மாதிரி வைரலா போயிட்டு இருக்கிறதுனால சொன்னேன். அது நல்லா இருக்கு, அதை என்ஜாய் பண்றாங்க. என்ன சொல்ல, இப்போ நம்ம படம் வந்து படம் கேவலமா இருக்கு, ஆனா வந்து இந்த மாதிரி வந்து கனெக்ட் பண்ற விஷயங்கள் இருக்கு கிட்ஸுக்கு. அந்த மைண்ட் கிராஃப்ட்ன்றது ஒரு வீடியோ கேமோட அடாப்ஷன் தான். ஸோ அது கிட்ஸுக்கு நிறைய கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கனால குழந்தைங்கலாம் போய் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுதான், அவ்வளவுதான். ஜான் ஸ்னோ ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ கேக்குதா ப்ரோ? கேக்குது, சொல்லுங்க ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ கேட்டிருந்தீங்கல்ல ப்ரோ, உங்க எக்ஸ்பெக்டேஷன் எவ்வளோங்க? எனக்கு என்டர்டெயின்மெண்ட்டும் பண்ணா போதும் ப்ரோ. ரொம்ப நாளுக்கு அப்புறம் அஜித் சார் வந்து ஒரு ஃபன் சைடு பார்க்க போறோம், அந்த எக்ஸ்பெக்டேஷன் தான் ப்ரோ இருக்கு எனக்கு. எனக்கு வந்துட்டு இந்த சாங் புலி சாங்கும் அந்த ட்ரெய்லர்ல ஒரு சாங் வரும்ல, அது எப்படி எடுத்துப்பாங்க, பேக்ரவுண்ட்ல எப்படி ஃபிட்டா இருக்கும் அப்படின்றது பார்க்க ஆசையா இருக்கு. ப்ரோ பரணி ப்ரோ, அது ரீயூஸே பண்ணிருப்பாங்க போல இருக்கு. அது ரீயூஸ் பண்ணிருப்பாங்க போல இருக்கு. ஐயோ அந்த இது என்ன ப்ரோ, அந்த அக்கா மகா சாங் தானே? அக்கா மகா பாட்டு பாடினவர் அவரு. அந்த புலின்னு சாங் அங்க மலேசியால செம்ம ஃபேமஸ். என்னன்னா வந்து எல்லா கல்யாணத்துலயும் வந்து அதெல்லாம் மிஸ் பண்ணாம படம். இப்ப நம்ம எப்படி வந்து மம்முட்டியா பாட்டு வந்து பெரும்பாலும் இந்த ஒரு சில பல வருஷங்கள் வந்து இருந்துச்சுல்ல கல்யாணம் இந்த டான்ஸா, அது மாதிரி வந்து அந்த கல்யாண வீடியோ ஒரு ஃபங்க்ஷன்னாலே அந்த புலி பாட்டு இல்லாம இருக்கவே இருக்காது. அந்த அளவுக்கு மலேசியால பயங்கரமான ட்ரெண்டான ஒரு பாட்டு. இப்பயே மலேசியால திடீர்னு ஒரு ஹைப். ஏன்னா மலேசியா அந்த வாங்கியிருக்க டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரொமோஷனே பண்ணல அந்த படத்துக்கு. ஆனாலும் திடீர்னு மலேசியால நல்ல ஹைப். அதுக்கு வந்து காரணம் ட்ரைலர்ல இவரை பார்த்தோன்னே நல்ல ஹைப் ஆயிருச்சு எல்லாத்துக்கும். அங்க இப்ப பயங்கர மலேசியால வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த படத்தை ரொம்ப எதிர்பார்க்கறதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசனா மாறி இருக்கு. மம்முட்டியான் சாங்கே வந்து அங்க ஒரு கல்யாணத்துல யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இங்க திருப்பி ஃபேமஸ் ஆச்சு. அங்க ஒரு மேரேஜ் யூஸ் பண்ணி அந்த வீடியோ வைரல் ஆகி. இல்ல இந்த இது இன்னும் ஆமா இல்ல இன்னொன்னு என்னன்னா, நம்ம இந்த படத்துல ஏற்கனவே சொல்லியிருக்கோம், சில பல படங்கள்ல இருந்து கிளிப்பிங்ஸ் வீடியோ ஐஸ் வாங்கி யூஸ் பண்றாங்க ஒரு மாதிரி முன்னாடி சொல்லியிருந்தோம்ல. அது சென்சார்லயும் அவங்க அபிஷியலா இது பண்ணிருக்காங்க. இன்னைக்கு ஜிவி பிரகாஷ் ஒரு ட்வீட் பண்ணிருக்காரு, நிறைய ரீமிக்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லி போட்டிருக்காரு. அது என்ன ரீமிக்ஸ்லாம் இருக்குங்கிறதுக்காக அவளா காத்துட்டு இந்த பாட்டு இந்த ட்ரெய்லர்ல வரும்ல, அது வந்து இந்த பிக் பாஸ்ல வந்தான்ல அவன் எழுதின பாட்டு போல இருக்கு. அதுவும் நல்லா இருக்குல்ல, ட்ரெய்லர்ல ஒரு 4 வரி வரும்ல. நிக்சன் ஆமா, அவர் தான் எழுதி பாடியிருக்காரு. அந்த பாட்டு நல்லா இருக்கு, அதான் பாக்குறதுக்கு இன்ட்ரெஸ்டா தான் இருக்கு. ஒரு தீனா மாதிரி இருக்குமா அப்படிங்கறதா எக்ஸ்பெக்டேஷன். ப்ரோ அந்த ட்ரெய்லர்ல ஒரு சாங் வந்துச்சு, அது ரிலீஸ் ஆயிடுச்சா ப்ரோ? ஒரு பேக்ரவுண்ட்ல ஒன்று வருமே அந்த அனிமேஷன் வரும்போது. ரிலீஸ்லாம் ஆகல அந்த சாங். 3rd சிங்கிள் வரும்னு சொல்றாங்க. அது என்ன பாட்டுன்னு தெரியல. பட் அது அந்த பாட்டு தாங்க நிக்சன் எழுதுனது. 8 வரி தாங்க அந்த பாட்டு தான். அன்னைக்கு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. 8 வரி தான் பேக்ரவுண்ட் சாங் அது. ஓகே ஒருவேளை டைட்டில்ல போடுவாங்களோ? இல்ல படத்துல யூஸ் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஏதாவது ஒரு பேக்ரவுண்ட்ல. ஏஜிஎஸ் என்ன ஓபன் பண்ணீங்களா? ஏஜிஎஸ் ஏதோ டர்ம்ஸ் இஷ்யூ கடைசில ஓபன் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தாரு பிரகாஷ் ப்ரோ.
மேக்ஸிமம் நீங்க நைட் ஓபன் பண்ணுவாங்க ப்ரோ. நீங்க நைட் அப்படி இல்லைன்னா மார்னிங். அப்புறம் இன்னும் 2-3 இதுல இந்த ட்வீட்ஸ் பார்த்தேன். இந்த மாதிரி லண்டன் ஷோ கேன்சல் பண்ணி. ப்ரோ நீங்க பேசுறது எனக்கு கிளியரா கேட்கல, எனக்கு மட்டுமான்னு தெரியல. பரணி தமிழன் ரிக்வஸ்ட் கொடுத்துருக்காரு, அக்செப்ட் பண்ண. ஓகே. இப்பதான் பக்கத்து ஸ்பேஸ்ல பேசிட்டு இருந்தாரு, சந்தையில எட்டி நேத்து அவர் வந்தாரு, இன்னைக்கு இவர் வராரு, அதுக்கு சொல்றேன். அப்படிதான் ப்ரோ. நாங்க ரெட்டை பிரதர்ஸ். ஆனா ஒரு 2 நாள் பேரும் அதை சேர்ந்தே விடுங்க, வர மாட்டேங்கிறீங்களா? அதை விடுங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்பேஸ்ல பேசிட்டு இருந்தோம். இவருக்கு ஒரு ஃபேக் ஐடி. அவன் இவரை பார்த்துட்டு மேலேயே வர மாட்டான், கீழேயே வைக்கப்பட்டிருக்கான். தமிழன் 2.2 அவரு. இல்ல ஆக்சுவலி நான் பிரசாந்த் லைட்டு, அவன் வந்து குட்டி லைட்டு, அவ்வளவுதான். வேற இன்னும் பெரிய வித்தியாசம் இல்ல. குட்டிக்கு மேல குட்டி போட்டுட்டே இருக்கு. அது அப்படிதான். நாங்க கூப்பிடுறோம், நாங்க என்னென்னமோ சொல்லி கூப்பிடுறோம். வேலை வராஜா, அபியூஸ் எல்லாம் பண்ண மாட்டோம், ஃபன் பண்ணலாம் வா, வரவே மாட்டோம் மேல. அண்ணனுக்கு இவ்வளவு ஃபேன்ஸா? ஏங்க எங்க அண்ணனை பிடிச்சவன் கோடி பேர் இருக்காங்க யூடியூப்ல. டிஷர்ட் வாங்குற 15,000 பேருமே அண்ணனோட ஃபேன்ஸ் தமிழன் ப்ரோ. சரி, அப்ப ஏன் ப்ரோ அவரு வந்து ஸ்பீக்கர் வந்தா மட்டும் நீங்க போயிடுறீங்களா ப்ரோ? இப்போ எடுத்தோடனே அவர் வந்து இல்ல இன்னைக்கு ஃபர்ஸ்ட் லுக் விட்டோன்னு படத்தை பார்த்தா ஒரு விறுவிறுப்பு இருக்குமா என்ன? அப்படியே கொஞ்ச நாள் அப்படி போட்டு ப்ரோ, அப்புறம் பாத்துக்கலாம். அப்படி இல்ல, வேலாயுதம் யாருன்னு அவரே ரிவீல் பண்ணுவாரு. கடிச்சுட்டுருவாரு. நேத்து டைம் பாஸ் ஸ்பெஷலி கேட்டாப்ல. அப்படிலாம் இல்ல, வேலாயுதத்தெல்லாம் ரிவீல் பண்ண முடியாது. அவருக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. அப்புறம் ஏன் பேச வேண்டியது போட்டும் ப்ரோ, அவ்வளவு தூரம் பேசுறீங்கல்ல, அவ்வளவு இல்ல தமிழ் ப்ரோ, தூரம் அந்த ஒரு ஃபேஸ் ஆஃப்ன்றது ஒரு கொஞ்சம் பில்ட் ஆகி வரணும்னு நினைக்கிறீங்களா? ஆமா ப்ரோ, அப்பதானே கொஞ்சம் விறுவிறுப்பா இருக்கும். ஓகே ஓகே. எடுத்தோனே அந்த ஃபேஸ் ஆஃப் வந்துட்டா இப்படி இன்ட்ரோல் பிளாக்ல வந்தாதான் நல்லா இருக்கும். ஆமா, இங்க பாரு, நீங்க குட் பேட் அக்லி பாத்து என்ன இன்னைக்கு ஏதாவது படம் பார்த்து வந்தீங்களா? அதான் 4 படம் பார்க்க போறேன்னு போட்டிருந்தீங்களே. ஆமா, அந்த மாதிரி இருக்கு இது பேசுறது. இல்ல நான் சீரியஸா கேக்குறேன் ப்ரோ. நீங்க தானே சொன்னீங்க கொஞ்ச நாள் போகட்டும். ஏன் ப்ரோ இது பிரகாஷ் ப்ரோ, இப்ப நீங்க படம் பார்த்துட்டு இருக்கும் போது போன் எடுக்க மாட்டீங்களா? எடுக்க மாட்டார். குறிப்புகள்லாம் நோட் பண்ணிக்குவாரா? அதெல்லாம் பிரஸ் ஷோல தாங்க. எதுக்காகவே நான் வந்து போன் எடுக்க மாட்டேன். போன் அடிச்சாலும் யார் அடிச்சாலும் எடுக்க மாட்டேன். ஆக்சுவலா அது ஒரு நல்ல நமக்கு அது குறிப்புகள் எடுக்கிற வேலையை குறிப்புகள் எடுக்கலாம் எனக்கு பிடிக்காது. எனக்கு எதுக்காக போன் எடுக்க பிடிக்காது, நம்ம போன்ல இருந்து ஒரு லைட் எரியும் போன் ஆன் பண்ணோம்னா அந்த டிஸ்பிளேல அது பக்கத்துல இருக்கணும், கண்ணு கூசும், படம் பார்க்குற ஒரு டிஸ்டர்பன்ஸ் வரும். எனக்கு பக்கத்துல எவனா ஒருத்தன் போனா அவனுக்கு கெட்ட வார்த்தை திட்டணும்னு தோணும். சில நேரம் சண்டையே போட்டிருக்கேன். 96 ஒரு படம் பார்த்தேன், விஜய் சேதுபதி படம். நல்லா நான் பாட்டு எமோஷனல் உட்காந்து நல்லா கனெக்ட் ஆகி உட்காந்து பார்த்துட்டு இருக்கும்போது ஒருத்தன் அப்படிதான் இப்படிதான் அப்படின்னு கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தான். சரி, அது கூட விட்டேன். செல்லை எடுத்துட்டு வீடியோ எடுத்து கண்ணு ஒரு முழு படத்தை வீடியோவே எடுத்துக்கிட்டே இருந்தான். பயங்கரமா டென்ஷன் ஆகி சண்டை போற அளவுக்கு ஆயிடுச்சு. அது நமக்கு அடுத்தவங்க நம்ம டிஸ்டர்பன்ஸா நம்ம நினைக்கிறோம். அப்புறம் நம்மளே 10 பேர் திட்டுவாங்க பின்னாடி செல் எடுத்து நோண்டிக்கிட்டே இருந்தா. நமக்கு 1000 பேர் போன் அடிப்பாங்க, மெசேஜ் பார்ப்பாங்க, அது வேலைக்கு. அதனால செல்லு இருந்தா அடி பாக்கெட்ல வச்சு நம்ம பாட்டு உட்காந்து படத்தை பார்த்துறது. இன்டர்வல் பேக்ல தோன்றது. எனக்கு வந்து ஒரு விஷயம் கடுப்பா இருக்கும் ப்ரோ, தியேட்டர்ல போய் உட்காந்து படம் பாட்டு இருக்கும்போது லேட்டா சில பேர் வந்து அப்படியே மறைச்சிட்டே வருவானுங்க பாருங்க. அப்போ வரும் பாருங்க ஒரு கோவம். இல்ல லேட்டா வர்றது ஓகே, அது நம்ம ரோல இருக்க வந்தாலும் இன்னும் எரிச்சல் ஆகும். மத்த வந்தானா கூட நமக்கு டென்ஷன் தான் ஆகும். ஆனா நம்ம ரோல இருக்க வேண்டாம் வந்து நம்மளை தாண்டி அது கூட பரவாயில்ல, நான் எட்டி பாத்துருவேன். அவன் என்னமோ போய் தொலை இப்படி ஆடி அப்படி அசைஞ்சு பாத்துக்குவேன். நம்ம ரோல இருக்க நம்ம ஏறி இப்படி இடிச்சு காலை உரைச்சி என்னென்னமோ பண்ணுவான். எனக்குலாம் வராத வார்த்தையில, அதாவது பெரும்பாலும் கோவமே வராதுன்னு நினைச்சிட்டு இருப்பேன். ஆனா வந்து அந்த மாதிரி இடத்துல நம்மளே வந்து நம்மள அறியாம கோவப்படுற இடம் அதுதான் ப்ரோ. டைட்டில் கார்டு கரெக்டா போடும் போது வீடியோ ஆன் பண்ணுவேன், டக்குன்னு வந்து கிராஸ் பண்ணிடுவானுங்க, கடுப்பாய் போயிடும். அதெல்லாம் கடுப்புல ப்ரோ. ஆனா எனக்கு தேட்டர், இங்க இருக்கிற தேட்டர் எல்லாமே 5 to 10 நிமிஷம் தான் ப்ரோ. 11 மணிக்கு படம் ஆரம்பிக்குதா, 10:50னா நான் போவேன். 10:55 ஆயிடுச்சுன்னா கூட நான் போக மாட்டேன். அடுத்த ஷோ பாத்துக்கலாம். எதுக்கு எனக்கு வந்து அந்த ஸ்கிரீன் ஆன் பண்றதுக்கு முன்னாடி போயிடும். அடுத்த ஷோலயும் 10 நிமிஷம் லேட் ஆச்சுன்னா அடுத்த ஷோ தான் அப்படியே போயிட்டே இருக்கும். அப்படியே போயிட்டு அப்ப படம் கடைசி வரைக்கும் பார்க்க மாட்டீங்க. அப்படி நடக்காது. ஆனா இல்ல ஆனா அப்படி நடக்காது. ஆனா என்னன்னா எனக்கு கிட்டத்தட்ட இந்த மனநிலை இருக்கு அப்படின்னா, ஒண்ணு படத்துக்கு 10 நிமிஷம் முன்னாடி போயிடுவேன். அதே மாதிரி படம் விட்டு அந்த என் கிரெடிட்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் வெளியே வருவேன். அது உட்காந்து படம் பார்த்துட்டு உடனே ஏந்திரிக்கவும் மாட்டேன். அது என்னமோ அது பழக்கம். அப்ப இருந்து இப்படி பழகி. ஏன் ப்ரோ இந்த என் கிரெடிட் முடிஞ்சோடனே இந்த இங்கிலீஷ் படத்துல போடுவானே அந்த மாதிரி ஏதாவது சீன் இருக்குன்னு பாப்பீங்களா? ஏதாவது திடீர்னு ஒரு படத்துல ஏதாவது ஒரு ப்ளூபர்ஸ் வைப்பாங்க, இல்ல சீன் முடிஞ்சிச்சு நினைச்சு நம்ம உட்காந்து ஏமாந்த அப்புறம் ஏதாவது சீன் வைப்பாங்க. அதனால வெயிட் பண்ணி பார்த்துட்டு வர்றது, அவ்வளவுதான்.
இன்னொன்னு என்னன்னாங்க, கிளம்புன உடனே வண்டி எடுக்க முடியாது. நம்ம என்னதான் போய் வண்டி நிப்பாட்டி போனோம், ஆளா போயிருவோமா வண்டி நிப்பாட்டி போனோம், அந்த வண்டி எடுக்க முடியாது. இவங்கெல்லாம் போய் அந்த வண்டி எடுத்தா நம்ம அசைக்க முடியல, வண்டி ஸ்டார்ட் பண்ணி பின்னாடி உட்காந்து உருவிட்டே இருக்கணும். அவன் போனதுக்கு போனா நம்ம ரிலாக்ஸா எடுத்துட்டு போகலாம். எப்படி போனாலும் நம்ம வண்டி எடுத்து வெளியே போட மாட்டாங்க. எப்படி அது ஒரு 1/4 மணி நேரம் வெயில்ல நிக்கிறதுக்கு உள்ள ஏசியில உட்காந்துட்டு போகலாம், என்ன அவ்வளவுதான். ப்ரோ குட் பேட் அக்லில வந்து எஸ்ஜே சூர்யா கேமியோங்கிறாங்க. அவர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி எல்லாம் பேசுது பாருங்க தமிழன் ப்ரோ. அதுதான் இருங்க, அவரு கொஞ்சம் அவரு கேட்போம். ப்ரோ என்ன எஸ்ஜே சூர்யா கேமியோங்கிறாங்க? இல்லைங்க bro, எனக்கு அதை பத்தி தெரியல. அந்த படம் இந்த நம்ம ஸ்பேஸ்ல எஜ்ஜே நடிக்கிறாருன்னு சொன்ன ஒரே ஆள் வந்து ஃபர்ஸ்ட் சுகுமார் ப்ரோ, நேத்து கிறிஸ்டபர் ப்ரோ சொல்லிட்டு இருந்தாரு, அவ்வளவுதான். மத்தபடி எனக்கு தெரியாது. அந்த சுகுமார் ப்ரோ இருந்தாருன்னா அவர் வேணா ஃபர்ஸ்ட் கேட்பாரு. ஹாஃப்லயே வருதுன்னு சொல்றாங்க. ஏங்க எல்லாமே இதே வந்து இல்ல, எதுவுமே எனக்கு தெரியாது. குட் பேட் அக்லியை பத்தி எதுவுமே தெரியாது. நான் குட் பேட் அக்லி நாளைக்கு படம் பார்த்து நாளைக்கு ஒரு நாள் இல்ல இருக்கு. ப்ரோ, அப்படியே வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே 2 பாட்டு இருக்குன்றாங்க. கொஞ்சம் அமைதியா இருக்கு. கிக் ஆஃப் பண்ணுங்க அவரை. என்ன ப்ரோ? ஆனா பிரகாஷ் ப்ரோ, இதுலயும் கோட்டோட நிறைய விஷயங்கள் இதுல சிமிலரா மேட்ச் ஆகுது. எல்லா ஸ்பேஸ்லயும் போயிட்டு எல்லாத்தையும் என்னென்ன சொல்றதெல்லாம் கேட்டு வந்துட்டு நீங்க எல்லாம் உளறிட்டு இருக்கோம். எதுக்கு ப்ரோ எல்லாத்திட்டையும் கேட்கணும்? நமக்கே தெரியும்ல ப்ரோ. நீங்க என்ன இன்சைட் ரிப்போர்ட்ஸ் கேட்டீங்களா? இல்ல ப்ரோ, எல்லாம் தெரியும் ப்ரோ, எல்லாம் பாக்குறது தான். கேட்டீங்களா? முருகேஷ் ப்ரோ பேசுறது உங்களுக்கு எப்படி புரியுதுன்னு தெரியல, எனக்கு ஒரு குத்து மதிப்பா தான் கேக்குது. அவர் ரொம்ப வந்து இதாதான் பேசுறாரு. குத்து மதிப்பா பேச வேண்டியதான். சரி ஓகே பிரகாஷ்னா முடிச்சிடலாமா? சரி ரைட்டு, எல்லா மேட்ச் இன்ட்ரெஸ்டா பாப்பீங்க, எல்லா மேட்சை பாருங்க. நாளைக்கு சந்திப்போம். நாளை ஒரு நாள் குட் பேட் அக்லிக்கு. அதுக்கப்புறம் நாளைக்கு நாளானிக்கு சந்திப்போம். ஜாலியா பேசலாம் ப்ரோ, குட் பேட் அக்லி பார்த்து. நம்ம பார்த்துட்டு நீங்க ஸ்பாயிலரோட சொல்லுங்க, பேசலாம். பை. இல்ல ப்ரோ, பாப்போம். ஓகே பை. தேங்க்ஸ்.